காப்போம். கிரேட்டர் அட்லாண்டா தமிழ்ச் சங்கம். என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் நீள்பவளே, எங்கள் சிந்தனை சிகரத்தில் சீர்மிகு சொல்லாய் சீர்பெற்று சிறப்பவளே, முத்தமிழில் மூன்றிலும் அழகாய் விளங்குபவளே தாய் தமிழே, உன் பாதம் தொட்டு பெண்மையை போற்றும் இந்த தினத்தில் சிறப்பானதொரு பட்டிமன்றத்திற்காக நாம் இங்கு காத்திருக்கிறோம். அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பட்டிமன்றத்தின் தலைப்பு, பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் பொறுப்புகள் பெரிதும் தடைக்கல்லா இல்லை படிக்கல்லா என்று பேசுவதற்காக 6 பேச்சாளர்கள் நம்முடன் காத்திருக்கின்றனர். இன்று நமக்கு நடுவராக வந்திருப்பவர் திருமுகு சுமதி அவர்கள். இவர் சென்னையில் பட்டப்படிப்பு முடித்து உயர் நீதிமன்ற பார் கவுன்சிலில் தனது வாதத்தால் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். சிவில் மற்றும் குற்றவியல் சட்டத்தை தனது ஆளுமையால் முழுமையாக ஆட்சி படைத்தவர். பாரதி கண்ட புதுமை பெண். எடுத்துக்கொண்ட வழக்குகளில் கல்யாண மாலை பட்டமன்றத்தில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா, சுபிசுபம், இயக்குனர் பாக்யராஜ் பட்டிமன்றத்தில் கலக்கியவர். மேட்ரிமோனி அஃபென்ஸ் வழக்கில் வாதாடி வென்றவர். கிரைம் அகெயின்ஸ்ட் உமன், பெண்களுக்கான எதிரான குற்றங்களை நீதிமன்றத்தில் குறுக்கும் நெடுக்கும் நடுப்பவர்கள் மத்தியில் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என நக்கீரனை போல் அஞ்சாமல் கண் துஞ்சாமல் வாதாடி பல பெண்களுக்கு வாழ்வு தந்தவர். ஜெண்டர் ஜஸ்டிஸ் இஷ்யூவில் பல ஒண்டர் செய்தவர். வாதாட தரும் தட்சணையை விட வரதட்சணையால் பெண்குலம் படும் பிரச்சனைகளுக்காக வாதாடியவர். அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டவுரி டெத், வரதட்சணை கொடுமை சாவுக்காக நீதிமன்றத்தில் விதியால் வரும் சாவை வீணர்கள் பணத்திற்காக விரைந்து கொடுக்கும் கொடுமைக்கு எதிராக கொதித்தெழுந்து வாதாடியவர். டொமஸ்டிக் அண்ட் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், பணிபுரியும் இடத்தில் படும் அவஸ்தைகளை அல்லல்களை அலசி அநீதிக்கு எதிராக நிலைநாட்டியவர். இவர் பள்ளிக்கூடத்தில் ஆற்றிய உரைகள் இன்றும் குன்றிலிட்ட விளக்கு போல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இவருடைய உரையில் ஒன்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொல்லியிருப்பார், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தையின் சாப்பாட்டில் மண் விழுந்து விடுமாம். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஆசிரியர் அவருடைய தனது சாப்பாடை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்ததாக ஒரு உரையில் பேசியிருந்தார். அப்பொழுது அது அந்த ஆசிரியர் கொடுத்த உணவு தாய்ப்பாலை விட மிகச் சிறந்தது என்று சொல்லியிருந்தார். சோ அப்பேற்பட்ட மிக திறமிகு நடுவர் அவர் இன்று நமக்கு நடுவராக வந்திருக்கிறார். பாரதியையும் வஉசியையும் பலர் கவிதையால், கட்டுரையால், ஏன் திரைப்படம் கூட எடுத்திருக்கிறார்கள். ஆனால் சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்று அர்ச்சகரில்லாத பாரத மாதா கோவிலை கட்டி அங்கேயே 41 வயதில் அடக்கமான அவரது நண்பரான சுப்பிரமணிய சிவா பற்றி குறும்படத்தை படைத்த பெருமைக்குரியவர் நமது நடுவர். இலக்கிய சிந்தனையின் சிறப்பு பரிசை தன் கல்மண்டபம் கதைக்காக பெற்ற சமூக சிந்தனையாளர் நமது நடுவர். கல்மண்டபம் கதை, தன்னுடைய 15 வயதில் ஒரு சாவு நிகழ்ச்சிகளுக்கு வந்த ஒரு வெட்டியானாக வந்த பையன் 15 ஆண்டுகள் கழித்தும் தான் ஒரு வழக்கறிஞராக ஆன பின்பும் அந்த பையன் அதே நிலையில் அமரராக இருப்பவர்களை வழியனுப்பும் செயலை செய்வதை பார்த்து கொதித்து எழுந்து அவர்களுக்காக உருவாக்கிய ஒரு கதை அமைப்பு தான் கல்மண்டபம். மிகச் சிறப்பான ஒரு கதைக்காக இலக்கிய சிந்தனையாளர் விருது பெற்ற சிந்தனை சிற்பி நம் நடுவர் அவர்கள். அவர் எழுதிய அம்மா பரிசுக்குரியது மட்டுமல்ல, பாசத்திற்குரியது. இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். 1982 ரெசிபியன்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அவார்ட் ஆஃப் கேர்ள்ஸ் கைட்ஸ், 1983-84 ஆண்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்ட் எத்ராஜ் காலேஜில் வாங்கியிருக்கிறார். 1983-84 அத்லெட்டிக்ஸ் ரெப்ரசன்ட் எத்ராஜ் கிரிக்கெட் டீமில் இருந்திருக்கிறார். 1997 சிறந்த பெண்மணி விருதுக்கான விருதை வழங்கி இருக்கிறார். 1998 சேவா ரத்னா விருதை வாங்கியிருக்கிறார். 2001-2002 இலக்கிய சிந்தனை புத்தகம் விருது வாங்கியிருக்கிறார். இவர் பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கிறார். அதே போல் இவருடைய நேர்காணல்கள் பல தளங்களில், பல டிவி நிகழ்ச்சிகளிலும் ஆகட்டும், பல தளங்களில் வெளிவந்துள்ளது. இவர் பாரதி எழுதிய நீதி நூல் பயில் என்ற நூலை நீங்கள் கூறிய பின்புதான் பயில்வது வேறு படிப்பது வேறு என்றே நாங்கள் புரிந்து கொண்டோம். படித்து முடித்த பின்பும் நாங்கள் இன்று பயில செய்கிறோம். இன்று கூட பயில வந்திருக்கிறோம். இயக்குனர் பாக்யராஜ் தலைமையில் இவர் பேசிய ஒரு பட்டிமன்றத்தில் இவர் பெண்களுக்கு ஆதரவாக ஆண்களை சாடி பேசிய பொழுது ஆண்களிடமிருந்துமே அதிக கைத்தட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
பெண்களை பூமாதேவி என பாராட்டும் நீங்கள் பெண் உரிமைகளை தள்ளுவது என வினவியது மிக மிக பிரமிப்பாக இருந்தது. ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியின் பொழுது இவர் குறிப்பிட்டிருந்தார், 1000 குற்றவாளிகள் தப்பலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லும் பொழுது அந்த 1000 குற்றவாளிகள் அவர்கள் 1000 நிரபராதிகள் இருப்பார்களே, அந்த குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் கையில் சட்டத்தை எடுத்தால் என்ன ஆவது என்று இவருடைய நீதி அரசர் எஸ் ஆனந்த் அவர்கள் கூறியதை இவர் அடிக்கடி கூறுவதுண்டு. மிக சிறப்பான ஒரு வழக்கறிஞர். அது மட்டுமில்லை, இன்று பெண்மையை போற்றி பெண்மைக்காக எடுக்கப்படும் மிக சிறந்த ஒரு பெண் ஆளுமையை நடுவராக கொண்டிருப்பதில் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. வழக்கறிஞர் திருமதி சுமதி அவர்களை அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கம் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இவர்களோடு இன்று வணக்கம் அம்மா. வணக்கம். இன்று இவர்களோடு நம் அட்லாண்டா தமிழ் பேச்சாளர்களும் கலந்திருக்கிறார்கள். ஆம், இன்று நம் முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் படிக்கல்லே என்று பேசி வருகிறார் தீபா ஸ்ரீராம். மதுரையில் பிறந்தவர். அமெரிக்காவில் 20 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருகிறார். தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். தென்னிந்திய இசையின் மேல் அதீத ஆர்வம். குழந்தைகளுக்கு இங்கு கர்நாடக இசை கற்றுத்தந்து வருகிறார். தமிழ் பள்ளியில் தன்னார்வ தொண்டும் செய்து வருகிறார். வாங்க தீபா. அடுத்ததாக அதே அணியில் காயத்ரி. அவர் இங்கே மென்பொருள் துறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தோட்டக்கலையில் மிகவும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. அவரும் ஒரு தன்னார்வ பணியில் தமிழ் பள்ளியில் தன்னார்வ பணி செய்து வருகிறார். நம் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தில் நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் நடுவராக கூட வந்திருக்கிறார். வாங்க காயத்ரி. அடுத்ததாக செல்வி முத்துக்குமார். இவர் காரைக்குடியிலிருந்து வருகிறார். இவர் நம் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளினி. இங்க டேட்டா இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். வாங்க செல்வி முத்துக்குமார். அவர் சொல்லி இருக்கிறார், வானமே எல்லை என்று தனக்கு பிடித்ததையெல்லாம் முயற்சிப்பதே செல்வியின் குறிக்கோள் என்று. வாங்க செல்வி. அடுத்த அணியினர் முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் தடைக்கல் தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. முதலாவதாக கிரேஸ் பிரதீபா. இவர் மதுரையை சார்ந்தவர். முதுநிலை பட்டதாரி. மென்பொருள் துறையில் குழு தலைவராக இருக்கிறார். இவர் தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் கவிதைகள் எழுதுவார். பல பத்திரிகைகள் இவரது படைப்புகள் வெளிவந்துள்ளன. பெருமைக்குறை பெண்கள் நங்கை கூறும் நவீனங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். கவி பேரரசார் மீரா விருது பெற்றுள்ளார். 12 ஆண்டுகளாக வலைத்தளங்களில் எழுதி வருகிறார். இவருடைய படைப்பு துளிர்விடும் விதைகள், பாட்டன் காட்டை தேடி குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் மிகச்சிறந்த பேச்சாளுமை திருமதி ஜெயாமாறன் அவர்கள். அவர் மதுரையை சேர்ந்தவர். இவர் ஜார்ஜியா டெக் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிதி ஆய்வாளராக பணிபுரிகிறார். தமிழாசிரியர், மேடைப்பாச்சாளர், கவிஞர், நாடக கலைஞர் என பல தளங்களில் பொழிவு பெற்று வருகிறார். அவர் யூடியூபில் தமிழ் இலக்கிய காணொளிகளை அதிகமாக பதிவிட்டு வருகிறார். சிறந்த நடிகைக்காக தமிழன்பன் 80 விருதையும், பூசன் பாரதி கலைமன்றம் நடத்திய அளவிலான பேச்சு போட்டியில் ஞான பாரதி விருதையும் பெற்றிருக்கிறார். இவர் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தமிழ் தேனி போட்டிகளை ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறார். வாங்க ஜெயாமாறன் அவர்களே. அதே அணியில் பத்மா ஸ்ரீராம். இவர் மிகச்சிறந்த பத்மா ராம் பிரகாஷ். இவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். இவர் அவரோட குறிப்பிலே அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாய் முன்னேற்ற துடிக்கும் பெண், இதுலயே எல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் தொடர்ந்து பட்டிமன்றங்களில் அதிகமாக பேசி வருபவர். வாங்க பத்மா அவர்களே. சோ உங்கள் அனைவரையும் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். சோ ஒரு நல்லதொரு நிகழ்விற்காக காத்திருக்கிறோம். நடுவர், இந்த பட்டிமன்றம் வழக்காடு மன்றமாக மாறினாலும் மிகையாகாது. நன்றி. அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் மகளிர் தின விழாவினை ஒட்டி நடக்க இருக்கும் இந்த சிறப்பு பட்டிமண்டபத்திற்கு நடுவராக இருந்து இந்த பட்டிமண்டபத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்த அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்திற்கு முதலில் எனது பணிவான வணக்கத்தையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்க போயிருக்கோம். இன்னைக்கு புனிதா அவர்கள் இந்த மன்றத்திலே நிகழ்த்திய அறிமுக உரை
பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. என்ன காரணம் அப்படின்னாக்க, எப்பவுமே நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்க போகின்ற பொழுது எங்களுடைய தன்வரைவு குறிப்பு, அதாவது சிவி கேட்பாங்க. நாங்க ஒரு சிவி அனுப்புவோம். அந்த சிவிய படிச்சுட்டு அதுல இருக்கிறத வந்து தொகுத்து அப்படியே ஒரு மாதிரி அறிமுகப்படுத்திருவாங்க. ஆனா இன்னைக்கு புனிதா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய பொழுது, அந்த வரைவு குறிப்பை பார்த்து மட்டும் என்னை அவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. நான் எழுதிய புத்தகம், அதை நான் எப்படி எழுதினேன், எந்த சூழல்ல அந்த புத்தகத்தை எழுதினேன், எதற்காக அதற்கு இலக்கிய சிந்தனை விருது கிடைத்தது அப்படின்ற அந்த மொத்த பின்னணியையும் தெரிந்து வைத்துக் கொண்டு அவர் பேசியது மட்டுமல்ல, என்னுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை, யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்த்து அதிலிருந்து அவர் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர் பேசியது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு அது என்ன சொல்ல முடியும், ஒரு வேலையை ஒருவரிடம் கொடுக்கின்ற பொழுது அவங்க அதை எவ்வளவு அக்கறையா செய்யறாங்கன்றது அவங்க பேசக்கூடிய பேச்சுல தெரிந்துவிடும். புனிதா வாஸ் வெரி சின்சியர் டு ஹர் ஒர்க். உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் புனிதா ஃபார் தி வண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன். இந்த நிகழ்விலே 6 பேர் பங்கேற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லோருக்கும் முதலில் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாதவி அவர்களுக்கும் கிருத்திகா அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பிலே நாம் இங்கே பேச இருக்கிறோம். முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் தடைக்கல்லா படிக்கல்லான்றதுதான் தலைப்பு. நான் தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 6 பேர், நான் எது சொன்னாலுமே வந்து பாத்தீங்களா நடுவர் அவர்களே சொன்னார்கள்னு நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நான் தலைப்பிற்குள் போக போவதில்லை. நான் தலைப்பை ஒட்டி சில விஷயங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 6 பேர் உங்களை நீங்களே அறிமுகப்படுத்தி கொண்டீர்கள். கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். இதுதான் வந்து அதனோட டிவைடிங் லைனா இருந்தது. அது எல்லாமே நீங்க வந்து எல்லோருமே நீங்க வந்து உங்களுடைய அறிமுகத்துல வந்து உங்களை பத்தி அறிமுகம் செய்து கொள்ளும் பொழுது, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமா என்னவா இருக்கேன் அப்படின்ற ஒரு கோடை போடாமல் உங்களால் உங்களை பற்றி பேச முடியவில்லை என்பதை மட்டும் உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஏன் நம்ம குறித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது வந்து கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் அப்படின்ற இந்த பகுத்து பார்ப்பது அல்லது பிரித்து பார்ப்பது வாழ்க்கையேன்றத வந்து பெண்களுடைய கெரியர்ல மட்டும்தான் நடக்குதா, ஆண்களோட கெரியர்ல நடக்குதா அப்படின்றது நாம அடிப்படையா பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது கருதுகோளாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையை நம்ம முதல்ல வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி 6 பேரும் பேசுகின்ற பொழுது நான் யார் அப்படின்னு சொல்றதுக்கு ஊடாலேயே எனக்கு எத்தனை பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் இப்பொழுது என்ன வயதிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் என்னென்ன பொறுப்புகளை, நான் என்னென்ன கடமைகளை ஆற்றியிருக்கிறேன் அப்படின்றத பற்றி 6 பேருமே நீங்கள் சொன்னீர்கள். அப்ப அந்த பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க உங்களுடைய சுய முன்னேற்றத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட கெரியர், அதனுடைய அந்த கெரியர்ல நீங்க ஏற்படுத்திக் கொள்ள விழைகிற அந்த முன்னேற்றத்திற்கு இந்த குழந்தைகள், அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது வந்து உங்களை எவ்வளவு சில விஷயங்களை ஒத்தி போட அல்லது தள்ளி போட செய்திருக்கிறது அப்படின்றதையும் நீங்களாகத்தான் சொல்லி இருக்கிறீர்கள். சோ இது எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய கவனத்திலே வைத்துக்கொண்டு நாம இந்த நிகழ்வுக்குள்ள போகலாம். நான் இப்ப தலைப்புக்குள்ள வேற எதுவுமே சொல்ல போறதில்லை. நீங்க பேசின எல்லாத்தையும் நான் வந்து சுருக்கமா சொல்லணும்னாக்கா ரீகேப்சுலேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். 6 பேச்சாளர்களும் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது ஒருவரை தவிர, ஒருவர் வந்து கோயம்புத்தூர், மற்ற 5வரும் கிட்டத்தட்ட மதுரை. அதுல சில பேர் வந்து ஒரே பல்கலைக்கழகத்திலே படித்திருக்கிறார்கள். 2 பேரும் வந்து ஒருத்தர் மதுரையில பிறந்து கோயம்புத்தூர்ல வாழ்க்கைப்பட்டவர்கள், இன்னொருத்தர் மதுரையில இருந்து நேரா அமெரிக்காவுக்கு வந்தவங்க. இப்படி உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டீர்கள். எல்லோருக்குமே வந்து கெரியர் அப்படின்றது கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறீர்கள். இதை உங்கள் கவனத்திலே கொண்டு நான் தலைப்புக்குள்ள இப்ப போக மாட்டேன். என்னுடைய தீர்ப்புரையில வந்து நீங்கள் பேசுவதையும் வைத்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களுக்கும் முழுக்க முழுக்க மரியாதை கொடுத்து, உங்களுடைய எண்ணங்களுக்கு முழுக்க முழுக்க மரியாதை கொடுத்து அதை பதிவு செய்து கொண்டு என்னுடைய தீர்ப்புரையில நான் நெடிது பேச விரும்புகிறேன். இப்பொழுது முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் தடைக்கல்லே என்ற தலைப்பிலே பேசுவதற்கு, இந்த பட்டிமண்டபத்தை தொடக்குவதற்கும் தொடக்க பேச்சாளராக திருமதி தீபா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம்.
படிக்கல்லே என்று பேச வந்திருக்கிறேன். பெரும் மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, வளர்ச்சி இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு எப்ப பாரு இல்ல பாட்டு பாட வந்திருக்கும் என் எதிரணி சகோதரிகளே, எங்கள் அணியின் சிங்க பெண்களே, இளைய வழி மூலம் இணைந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் அறிவு, ஆற்றல், திறமை அப்படிங்கிற பல விஷயம் மண்டிதானே கிடக்கு. இந்த அறிவாற்றல்களை ஒழுங்குபடுத்தலைன்னா காட்டாற்று வெள்ளம் போல அது பயனற்றுதானே போகும். இதற்கு அமைகின்ற வாழ்க்கை முறைதான் குடும்ப பொறுப்புகள். நான் ரொம்ப ஆணித்தனமா நம்புறேங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சும்மாவா சொன்னாங்க? என் வாழ்க்கையிலிருந்தே இதற்கான ஒரு உதாரணத்தை என்னால காட்ட முடியும். என்னிடம் இருக்கும் தனித்திறன் இசை. எனக்கு தெரிந்ததை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வுல அவர்களுக்கு இசையை கற்பிக்க தொடங்கினேன். இப்போ ஒரு 30 பிள்ளைகளுக்கு இசையை முறையாக கற்பிக்க அதுவே ஒரு உந்துதலாக எனக்கு அமைஞ்சிருக்கு. என் இசை திறனையும் என்னால மேம்படுத்தி கொள்ள முடிஞ்சிருக்கு. எந்த பொறுப்பை இவர்கள் தடைக்கல்னு சொல்ல வராங்களோ அதுவே எனக்கான ஒரு அடையாளமாக இன்னைக்கு மாறி இருக்கே. சரி, என் கதையை விடுவோம் நடுவரே. உலக நடப்புக்கு வருமா? குடும்ப பொறுப்புகள் மட்டும் இல்லைன்னா நான் எங்க இருந்திருப்பேன் தெரியுமான்னு உதாறு விடுற பல சகோதரிகளை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேங்க. தெரியாம தான் கேட்கிறேன், எங்க இருந்திருப்பீங்க? ஏன்னா நல்லா தெரிஞ்ச அறிஞ்ச சூழல்ல இருக்கிறோம். குடும்ப பொறுப்புகளே நீங்க தட்டி கழிக்க பாக்குறீங்க. வெளியே போய் மிச்ச பொறுப்புகளை அப்படியே சிறக்க செஞ்சிருவீங்களா? நம்பிக்கையே வரலங்க. சமூகத்துல தனக்கு ஏற்படும் தோல்விகள், துயரங்கள், துன்பங்கள், வெறுப்புகள், இந்த உணர்வுகளுக்கு ஒரு வடிகாலாக அமைவது தானே குடும்பம். வீட்டுல நான் ஏற்கும் பொறுப்புகள் 1 இல்ல 2 இல்ல. அம்மாவா இருக்கேன், மனைவியா இருக்கேன், மகளா இருக்கேன், மருமகளாக இருக்கேன். இந்த உணர்வுகளை சமப்படுத்தி வாழ்க்கையை உற்சாகமா எப்படி வழிவகுக்கணும்னு இதுதான் எனக்கு சொல்லி தருது. அடிபணிவதற்கு ஒருபோதும் தயங்கவில்லை, ஆனால் அடிமைப்பட மாட்டோம் அப்படிங்கிற பக்குவத்தை இந்த பொறுப்புகள் தானே எனக்கு கற்றுக் கொடுக்குது. சுயமரியாதைன்னா என்ன, சுய கௌரவத்தை ஒருபோதும் இழக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துவது இந்த குடும்ப பொறுப்புகள் தானே. சரி, இதெல்லாம் பெரிய சமாச்சாரம்னு சொல்லிடுவாங்க நடுவரே இவங்கெல்லாம். அடிப்படையான பேச்சு உரிமைக்கு வருவோம். சபையில மதிப்பு, சமூகத்துல அந்தஸ்து எப்ப எனக்கு கிடைக்குது? நான் ஒரு குடும்பத்துல இருக்கும் சவால்களை சமாளிக்கும் போது மட்டும்தானே. அது வரைக்கும் இந்தா நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு நான் அடக்கிதான் வைக்கிறாங்க. குடும்ப பொறுப்புகளை நான் ஏற்கும் போது நான் தலைவி ஆகிறேன். என் பேச்சும் சபை ஏறுகிறது. அந்த அந்தஸ்து மரியாதையை மட்டும் உங்களுக்கு வேணுமா நடுவரே? ஆனா பொறுப்பு தடைக்கலாம். நல்லா இருக்குங்க இவங்க வாதம். நம்ம சமூகம் ஒரு காலத்துல வேட்டையாடும் சமூகமாக இருந்துச்சு. அதுலயும் சிறப்பு என்னன்னா, பெண்கள் தான் வெளியே போய் வேட்டையாடி இருக்காங்க. வீட்டுல அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு ஒண்ணும் பெரிய மாற்றம் இல்லை. என்ன, அந்த ஆண் மகனும் சேர்ந்து வேட்டையாடுகிறார், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள்ல பெண்கள் இன்னமும் சுதந்திரமாக, நிம்மதியாக, தைரியமாகத்தான் இருக்கும். முடிக்கும் முன்பட்ட குடும்ப பொறுப்புகள் இன்னைக்கு இந்த 3 பேருக்கும் தடையா தெரியுது. ஏன்? சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா அந்த தாயை சுத்திதான் கவனம் இருக்கணும், அவரை சார்ந்து மட்டுமே தான் அந்த குடும்பம் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்குங்க. குடும்ப பொறுப்புகள் அவங்களுக்கு ரொம்ப தனக்கான ஒரு மகுடமா பாக்குறாங்க. அந்த பொறுமைய, அந்த பெருமையும் அந்த பொறுமையும் அவங்களுக்கு பகிர்ந்துக்க மனசு இடமே கொடுக்க மாட்டேங்குது. நான் தான் இந்த குடும்பத்தோட கெத்து சொத்துங்கிற அளப்பறைய கொடுக்கணும்ல. புரியும்படி சொல்றேங்க. செத்தாலும் நான் தான் குணமா இருக்கணுங்கிற அட்டென்ஷன் சீக்கர்ஸ் இவங்க. எப்படி மேனேஜ் பண்றீங்க ஜெயா? வீட்லயும் பம்பரமா வேலையை செஞ்சுட்டு வெளியிலயும் போய் பட்டையை கிளப்புறீங்க அப்படின்னு இவங்களை 10 பேர் புகழணும். இதோ நம்ம டீச்சர் இருக்காங்களே பத்மா மேடம், 4 புறம் பிள்ளைகளை பார்த்துட்டு வீட்லயும் நீங்க சலிக்காம உங்க பிள்ளைங்களை பாக்குறீங்க பத்மா, நீங்கெல்லாம் கிரேட் அப்படின்னு ஒரு 20 பேர் இவங்களை புகழணும். நல்லா அந்த படிக்கல் மேலே ஏறி மிதிச்சு வந்துட்டு இப்ப அதை தடைக்கல்னு பிடி பார்ட்டி வைக்க வந்திருக்காங்க நடுவரே. இவங்க நீலி கண்ணீருக்கெல்லாம் நீங்க மயங்கிராதீங்க, ஏமாந்துராதீங்க. தடைக்கல்னு சொல்றாங்களே, வளர்ச்சியை எங்க எதிர்பார்க்கிறாங்க? வெற்றினா என்னங்கிற புரிதல் வேணும். முதல்ல வெற்றிக்கான ரகசியம் என்ன? முயற்சியில் தொடர்ச்சி. அதாங்க விடாமுயற்சி. நடுவரை கண்டுக்காதீங்க, சும்மா ரைமிங் டைமிங் ட்ரை பண்ணேன். பேசிக்கா நம்ம டீச்சர் இருக்காங்களே பத்மா, அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க, முயற்சி பிளஸ் தொடர்ச்சி ஈக்குவல்ஸ் வளர்ச்சி. சரிங்களா பத்மா? இதற்கான ஒரு களத்தை அமைத்து நம்மள பஞ்சர் டிங்கரிங்கெல்லாம் பார்த்து சமூகத்தை சந்திக்க தயார் செய்வது நம்ம வீட்டு பொறுப்புகள் தானே. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்றது போல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ ஸ்டார்ட் அட் ஹோம். எது உண்மையான வளர்ச்சி? ஏன்னா யாருக்கு இந்த வெற்றி கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். அது ஒரு முக்கியமான கேள்வி. ஏதோ ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்காக நான் என் குடும்ப பொறுப்புகளை தடையா பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது சரியா, முறையா, இல்ல தர்மம் தானா, அடுக்குதா உங்களுக்கே? இன்னைக்கு
நம்ம நாட்டுல இருக்கே சத்துணவு திட்டமா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு நம்ம ஸ்டேட் ஆஃப் ஜார்ஜியால இருக்கிற மீல்ஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற அமைப்பாக இருக்கட்டும், இதற்கான தொடக்க புள்ளி எதுன்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு வேளையாவது நல்ல உணவு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு குடும்ப பொறுப்பு தானே. பெண்கள் தம் குடும்ப பொறுப்புகளை விடாம கடைபிடித்து தான் பெற்ற அறிவை அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி அவர்களை இன்னும் வளர்ந்திடவும் மிளிர்வதையும் பார்த்து பெருமைதான் கொள்கிறாங்க. எங்கேயோ அதை மட்டும் நினைவு கூறி விட்டு விடைபெறுகிறேன். என் பாட்டி கையில் ஒரு சமீபத்துல படிச்ச அந்த ஒரு கவிதையை மட்டும் இப்ப நான் வந்து நினைவு கூறிடுறேங்க. என் பாட்டி கையில் சமையலறை ஊதுகோல், நேற்று அதுவுடன் சேர்ந்து என் அம்மா கையில் திறவுகோல், இன்று அதுவுடன் சேர்ந்து என் கையில் எழுதுகோல், நாளை அதுவுடன் சேர்ந்து என் மகளின் கையில் இந்த நாட்டை ஆளும் செங்கோல். குடும்ப பொறுப்புகள் தடையாக பார்ப்பது கோழைத்தனம், அது வெற்றிக்கான படிக்கட்டு என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. இது சரியா, இது முறையா, இது தர்மம் தானான்னு உங்க சங்கீதத்துல நீங்கள் படித்த அந்த கேள்விய அலைப்பாய்ச்சல் எதுவும் இல்லாமல் இந்த மேடையில வைத்தீர்கள். நீங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டு, பேசிட்டு அப்படியே போயிட முடியாது இந்த பட்டிமன்றத்துல. ஏன்னா நிறைய பேருக்கு அது சுலபமா போயிடுது, பேசிட்டு அப்படியே போயிடலான்னு. பட் த பியூட்டி ஆஃப் எனி ஸ்பீச் லைஸ் ஒன்லி இன் ஆன்சரிங் ஃப்ரம் வாட் யூ ஸ்போக். நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைத்தீங்க பத்மா, ஐயோ இவ்வளவு தூரம் நீங்க ஸ்கூல்ல வேலை பண்ணிட்டு வந்து வீட்டுல வந்து இவ்வளவு நீங்க பண்றீங்களா அப்படின்னு யாராவது பாராட்டணும்னு ஆசை அப்படின்றீங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டையும் அந்த ரெக்கக்னிஷனையும் தேடித்தானே இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி தவறுன்னு சொல்லுவீங்க? தேவைதான், ஆனா வேற கிரெடிட்டிஸ்டியும் அந்த கிரெடிட் குடும்பமும் செய்யுதுன்னு சொல்றதுல என்னங்க? அது குடும்பமும் செய்யுதுன்றது வேற, அதை தேடி ஓடுகிறார்கள்ன்றதையே நீங்க குற்றச்சாட்டா வைத்தீங்களா? அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிடணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்திலே அந்த புகழை நோக்கித்தானே போகிறார்கள். தோன்றல் புகழோடு அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று, அதை நோக்கித்தானே ஒவ்வொருத்தருடைய பயணமும். அதை நீங்க குற்றச்சாட்டா வச்சது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் கொடுத்தேன். கண்டிப்பா என் புகழுக்கு நான் மட்டுமே இல்ல பொறுப்பு, எனக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லணுங்கிற ஒரு முயற்சி தான். ஓகே, இந்த பாயிண்ட நான் குறிச்சுக்கிட்டேன் தீபா. என்னுடைய வெற்றிக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை, பல பேர் காரணமாக இருக்கிறார்கள்ன்றத ஒவ்வொருத்தரும் சொல்லணும், பத்மா உட்பட அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பாயிண்ட நான் ஸ்பெசிபிக்கா குறிச்சுக்கிறேன். இது பத்தி நான் என்னோட தீர்ப்புரையில சொல்லுவேன், சரிங்களா? அடுத்தது தீபா அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு இந்த அணியில இருந்து வருகிறார்கள் கிரேஸ் பிரதீபா அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். அன்னை தமிழே, நாவில் ஆடும் நறுந்தேனே, உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். இயல் தமிழே நீ பொழிவாய். அன்பாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். யதார்த்தத்தை பேச வந்திருக்கும் என் அணி தோழியரே, கற்பனை உலகில் சஞ்சரித்து அதையே பேச வந்திருக்கும் எதிரணி தோழியரே, அட்லாண்டா மாநகர தமிழ் உறவுகளே, அவையோரே, உங்கள் அனைவருக்கும் என் தேன் தமிழ் வணக்கங்கள். முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் தடைக்கல்லே அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின தீபா ரொம்ப அழகா அவங்களோட வாதத்தை வச்சாங்க. அவங்க சொன்னாங்க, பத்மாவையும் ஜெயாவையும் சொல்லி இந்த மாதிரி நீ எப்படி இந்த வேலைலாம் பண்ற, வீட்டுல பண்ணிட்டு வெளியே பண்றன்னு அந்த ஒரு இது தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தீபாவே முன்னாடி சொன்னாங்க, நான் வேலையும் பார்த்துட்டு பாட்டும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப இது எப்படி சேர்த்தி அப்படின்னு நான் கேட்குறேன். அப்புறம் குடும்ப பொருட்கள் வந்து குடும்ப பொறுப்புகள் பண்ணிட்டு வெளியே போய் செஞ்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுதாங்க நான் வாதமா வச்சிருக்கேன். நான் பெண்களுக்கா இருக்கிற தடைக்கல்லே வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சானோ இல்லாட்டி பண்ணாம ஏதாவது தவறிட்டா அவதான் பண்ணணும்னு இல்லை, ஆனா பெண்களுக்கு தான் வந்து கேட்டுருவாங்க, குடும்பத்தை ஒழுங்கா பாக்குறியா, பிள்ளைய ஒழுங்கா பாக்குறியா, நீ போய் வெளியே என்னத்தை கிழிக்க போற அப்படிம்பாங்க. அதை தான் அவங்களே வந்து வச்சுட்டாங்க. என்னோட வாதத்தை அவங்க சொல்லிட்டாங்க நடுவர் அவர்களே. இப்ப நான் என்னோட வாதத்துக்குள்ள போகிறேன். இப்போ கனவு காணாதவர்களை நீங்க பாத்திருக்கீங்களா, ஆசைப்படாதவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா நடுவர் அவர்களே? அது மாதிரிதான் நானும் வந்து சின்ன சின்ன ஆசைகள், பல கனவுகள் அப்படியே வளர்ந்தேன் வந்து. அப்போ அந்த பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, அது மாதிரி பலவித ஆசைகளோட வளர்ந்து மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை,
கார் குழலில் உலகை முடிந்து வைக்க ஆசை அப்படின்னு அவ்வளோலாம் ஆசைப்பட்டேன். குடும்ப பொறுப்புல நடுவர் அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, கூந்தலை கட்டுறதுக்கு கூட நேரம் இல்லை, அதனால கட் பண்ணிட்டேன். இதுல எங்க உலகத்தை முடிஞ்சு வைக்கிறது. இப்போ நல்லா படிச்சா நல்லா வேலைக்கு போகலாம், முன்னேறலாம் அப்படின்னு பல கனவுகளோட நல்லா படிச்சேன், நல்ல ஒரு வேலைக்கும் வந்தேன். அப்போ நம்ம திறமையை பார்த்து நடுவர்களே அமெரிக்கா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அமெரிக்கா போறேன்னு வீசாலாம் வாங்கிட்டேன் நடுவரவர்களே. இப்போ திருப்பி அந்த பாட்டையே தான் நான் சொல்ல போறேன். என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசைன்னு ஆசைப்பட்டேன் பார்த்தீங்களா, ஏன் தலை தான் சுத்துச்சு. என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கிட்ட போனா அவங்க வாழ்த்துக்கள், நீங்க அம்மா ஆக போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னேன், அடுத்த வாரம் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போறேன், என்ன நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்த மருத்துவர் சீர ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன உனக்கு பொம்மை வாங்கி தரேன் நான் சொன்னேன், ஃப்ளைட்ல ஏறி என்னமாவது போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை, அதுக்கப்புறம் என்கிட்ட வராது அப்படின்னாங்க. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க என்னை விட்டுருவாங்களா? அவ்வளோதான். எனக்கு பதில் அறக்க பறக்க ஒருத்தரை அனுப்பி அவருக்கு சப்போர்ட்டு நான் இந்தியாவில இருந்து பண்ணேன். சப்போர்ட்டு நானு, அதனால வந்த ப்ரொமோஷன் அவருக்கு. அதனால இந்த பொறுப்பு எனக்கு தடைகள் நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் சரி குழந்தை பார்த்துட்டு அப்படியே அங்க வேலை பார்த்துட்டே இருந்தேன். இப்போ என் கணவர் அமெரிக்கா கூப்பிட்டாங்க. அவரோட சேர்ந்து சரி அங்க போய் குழந்தைய பார்த்துக்கலாம், இங்க வேலை பார்த்துட்டு கஷ்டப்படுறோம், குழந்தையும் பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தாச்சு அமெரிக்காவுக்கு. அப்போ மேகத்தை எல்லாம் தொட்டு விட ஆசை அப்படின்னு மேகத்தை தொட்டுக்கிட்டே வேலையை விட்டுட்டு இங்க வந்தாச்சு. எங்கே எனது கவிதை அப்படின்னு பாடிக்கிட்டே வந்துட்டேன் நான் இங்க. இப்போ என்னைய விட்டுருங்க. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் பசங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும். அங்க போனா ஒரு ஆசிரியருக்கு திருமணமாகி அடுத்த ஊருக்கு போறேன்ட்டு போயிட்டாங்க. இன்னொரு ஆசிரியர் திருமணமாகி இருந்தாங்க, ஆனா பிரசவ வேலையோட வேலையை விட்டுறேன், ஏன்னா நான் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த பேபி அப்படின்ட்டு போயிட்டாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நடுவர் அவர்களே, திருமணம் ஆனதாலேயோ இல்லாட்டி குழந்தை பிறக்கிறதுனாலயோ ஒரு ஆண் தன் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கவே மாட்டீங்க. இப்போ இவங்கெல்லாம் வேலைக்கு போறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க கண்டிப்பா. ஆனா எந்த வேலைக்கு போறாங்க, எப்படி அந்த வேலையை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேளுங்க. அதாவது காலையில பிள்ளைக்கு ஊட்டி விட்டு ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு வேலைக்கு போகணும். பிள்ளை ஸ்கூல் பஸ்ல இறங்கும் போது அப்படி பிடிச்சிக்க நம்ம அங்க இருக்கணும். அந்த மாதிரி வேலையா எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு தான் போறாங்க. இதுல முன்னேற்றமாவது முருங்கைக்காயாவது. இப்போ ஃபோர்ப்ஸ் மேகசின்ல நான் விமென்ஸ் அண்ட் ஒர்க்கிங் பிளேஸ் சர்வேன்னு ஒன்று படித்தேன். அதுல சொல்றாங்க 35 வயதில் இருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிற பெண்கள் 25% தான் அவங்களோட பதவி உயர்வை பத்தி யோசிக்கிறாங்களாம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள். இப்ப குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா கூட இப்ப தீபா சொன்ன மாதிரி தான் குழந்தைய பாத்துக்காம நீ என்ன வேலையை பாக்குற அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்புறம் இந்த கில்ட் கான்சியஸ் வாங்க பாத்தீங்களா, அது நிறைய விளம்பரங்கள்ல கூட நீங்க பாக்கலாம் நடுவர் அவர்களே. அதாவது குழந்தைக்கு டைப்பர் ரேஷ் வந்துருச்சுன்னா அச்சிச்சோ நம்ம இந்த டைப்பர் வாங்கினதுனாலயோ அந்த டைப்பர் வாங்கினமோ அங்க ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. குழந்தைங்க உங்களை தான் ட்ரஸ்ட் பண்றாங்க, பேபிஸ் ட்ரஸ்ட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தாய் வேற ஒரு டைப்பரை வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு சரியா நடக்கல அப்படின்னா எல்லாமே நம்மள வேலைக்கு போறதுனால தானோ அப்படின்ற ஒரு கில்ட் கான்சியஸையும் இந்த சமூகம் பெண்கள் மேல திணிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ பிராண்டன் காலேஜ்ல டயானா ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. இந்த வேலை பார்க்கறதுல தான் முன்னேறதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே, சொந்தமாவது ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆண்டர்பிரனர்ஸ் தொழில் முனைவோர் அவங்களுக்கு ஒரு ஆய்வு, அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக டயானா ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கு. அவங்க செஞ்ச ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெண் தலைவர்கள், அதாவது அந்த நம்மளுக்கு நிதி உதவி வேணும் இல்லையா தொழில் முனைவோருக்கு, வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வாங்க, அது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமா கிடைக்குது. பெண்கள் தொழில் பண்றாங்க, பெண் தலைவர்கள் இந்த நிறுவனத்துல இருக்காங்க அப்படின்னாலே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய இனத்திற்கு, அதாவது இப்ப இந்த கல்லூரியில் படித்தவர்கள், இந்த கல்லூரியை சேர்ந்தவர்கள் தொழில் ஆரம்பித்தா அவங்களுக்கு கொடுக்குறாங்க நிதியுதவி. அப்போ அதே மாதிரி ஆண்களுக்கு, அப்போ பெண்கள் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் தலைவர் அந்த வெஞ்சர் கேபிட்டல் கொடுக்க வேண்டிய இடத்துல, தலைவர்களாக முடிவு செய்ய வேண்டிய இடத்துல 9% தான் பெண்கள் இருக்கிறார்களாம். இப்போ அங்கேயும் பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூல ஒரு கட்டுரை படிச்சேன். பெண்கள் தலைமை பொறுப்பு ஏத்துக்கிறது இல்லாட்டினா அவங்கள்ட்ட கேட்கறதே இல்லை அலுவலகங்கள்ல. அப்ப ஏன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு பெண்களே போய் கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க இதை எடுத்தா ரொம்ப அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குமோ, பயணங்கள் இருக்குமோ, பிள்ளைகளை பார்க்க முடியுமா, இந்த படிப்பு இருக்கு, பெரியவங்க வீட்டுல இருக்காங்களே, மாமியார் மாமனாரை பார்த்துக்கணுமே, இந்த மாதிரி எல்லாம் பல சிந்தனைகள்ல வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இருக்காங்க.
இன்னொன்னு வந்து சமூகத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ இந்த வேலையை பார்த்துக்கலாமே, குழந்தையும் பார்த்துட்டு இந்த வேலையை பார்த்துக்கிறதுக்கு எளிதா இருக்குமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு இது வேறுபாடு, பாலின வேறுபாடு. இதை பெண்கள் வந்து உணர்றதே இல்லை. எனக்கு இந்த வேலை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தலைமை பதவியில இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எண்ணி விடலாம், அந்த மாதிரிதான் இருக்காங்க. அதனால இப்படி மறைமுகமாக இருக்கும் தடைகளால் பெண்கள் வந்து தலைமை பதவிக்கு போறதே இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தலைமை பதவிக்கு தேவையான குணங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதே பாத்தீங்கன்னா ஆண்களுடைய குணங்களாக இருக்கும் சிலவற்றைத்தான் தலைமை பதவிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்க பெண்களை வந்து அவங்க கருதுவதே கிடையாது. பெண்களும் வந்து அதை பத்தி சிந்திப்பதே கிடையாது. நம்மளை வந்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே வந்து வரதில்லை எண்ணம். இப்படி ஆண்களுக்கான முன்னேற்றத்தில் நடுவரவர்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க பார்ப்பது தங்களுக்கு என்ன விருப்பம், அவங்களுடைய ஆசை என்ன, அவங்களுடைய அடுத்த இலக்கு என்ன, இது மட்டும்தான். ஆனா பெண்களுக்கு பிள்ளைகளோட படிப்பு, உடல் நலம், வீட்டுல பெரியவங்கள இருந்தா அவங்கள பார்க்கணும், இந்த மாதிரி குடும்பம், வீடு பலவற்றையும் பார்த்து தான் பெண்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை பத்தி சிந்திக்க முடிந்தால் சிந்திக்கலாம். அந்த நிலைமைதான் இன்று சமூகத்தில் இருக்கிறது. இப்போ எது நடந்தாலும் பெண் தன் வேலையையோ விருப்பத்தையோ செய்கிறாள்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போறாளோ இல்ல வீட்டுல இருந்தே வந்து தனக்கு பிடித்ததை செய்கிறாளோ அப்படின்னா அங்கேயும் வந்து அவளுக்கு அந்த குற்ற உணர்ச்சியை சமூகம் ஊட்டி கொண்டேதான் இருக்கின்றது. இப்போ முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் தடைக்கல்லே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கிரேஸ்தீப், பிரதீபா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு ஒரு குற்ற உணர்வு சமூகம் ஊட்டிக்கொண்டே இருக்கிறதுன்றீங்க. இந்த குற்ற உணர்ச்சி வெளியில இருந்து வர்றதா? அது சில பெண்களுக்கு வந்து அவங்களே வந்து நினைக்கிறாங்க, அதுவும் இருக்கு நடுவரவர்களே, ஐயோ நான் பாத்துக்கலையே, குழந்தை அழுகுதே, காய்ச்சல் அடிக்குதே, நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒன்றை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அதுதான் இந்த விளம்பரங்கள். எந்த விளம்பரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, வீட்டு வேலைக்கான, அதாவது பாத்ரூம் கழுவுறது, சமையல் அறை, மசாலா பொடி, அப்புறம் குழந்தை அழுகுது, காய்ச்சல் அப்படின்னா விக்ஸ் தடவி விடுறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அந்த டயப்பர் அதுல சொல்றது பாத்தீங்கன்னா பேபிஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கும் போது இப்படியே திரும்பி திரும்பி சமூகத்துல சொல்லும் போது அப்ப அப்படியே அந்த பெண்களுக்கு அது வந்துருது. ஓ, நம்ம தான் வந்து குழந்தையோட ட்ரஸ்ட், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணி நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கறத வந்து மறைமுகமா ஊட்டிக்கிட்டே இருக்காங்க நடுவர் அவர்களே. அத குறிச்சுக்கிட்டேம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. கிரேஸ் பிரதீபா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கிரேஸ் பிரதீபா வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு, சவால்களுக்கு பதில் சொல்வதற்கு காயத்ரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே வணக்கம். இப்போ நான் முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் படிக்கல்லே அப்படின்னு பேச வந்திருக்கிறேன். அந்த தலைப்புல நம்ம எல்லாரும் ஒரு படம் பார்த்திருப்போங்க, போக்கிரின்னு ஒரு படம். அதுல வடிவேலு சார் டிசைனா வேஷம் போட்டு வருவாரு. ஆனாலும் அவரை ஈஸியா எல்லா இடத்துலயும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அந்த மண்டை மேல இருக்கிற கொண்டையை மறந்துடுவாரு. அந்த மாதிரிதான் நம்மளோட எதிரணியினர் டிசைனா பொய் சொல்ல வந்திருக்கிறாங்க. நம்ம அதை ஈஸியா கண்டுபிடிக்க போறோம். இப்ப நான் ஒரு நாள் ஜெயமாறன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தா பசங்க அவ்வளவு பொறுப்பான பசங்க, அப்படி பொறுப்பா வேலை செய்யறாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம். இப்ப இவ்வளவு பொறுப்பான பசங்களை வளர்க்குறாங்களே, இப்ப எப்படி அது தடைக்கல்லா இருக்கும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். அதே மாதிரிதான் கிரேஸ் சொன்னாங்க, என்னுடைய அமெரிக்க பயணம் போயிடுச்சு, என்னுடைய வேலை போயிடுச்சு. இப்ப எங்கெங்க இருக்கிறீங்க? நீங்க அமெரிக்கால தான் இருக்கிறீங்க, நல்ல வேலையில இருக்கிறீங்க, உங்க இன்னும் தமிழ் பணி ஆற்றி கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்கு. அதே மாதிரி நான் மிஷேல் ஒபாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு புத்தகம் படிச்சேன். மிஷேல் ஒபாமாவோட புத்தகத்துல பிகமிங் மீ அப்படிங்கிற புத்தகம். அது என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி அவங்களே எழுதியிருக்கிறாங்க. இப்ப இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னா, அவங்க சின்ன வயசுல ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததுனால அவங்க எப்படி அவங்கள பொறுப்பான பெண்ணா, அவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க, அவரையும் பொறுப்பானவரை வளர்த்திருக்காங்க அவங்க வீட்டுல. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அலுவலகத்துக்கு போய் வேலையும் பார்த்துக்கிட்டு, குழந்தையையும் பார்த்துக்கிட்டு, கணவருக்கும் துணையா அவர் அதிபர் ஆகிற அளவுக்கு அவருக்கு உறுதுணையா இருக்காங்க. இப்ப அவர் அதிபர் ஆயிட்டாரு. அதிபர் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு அதிபரோட மனைவி, அவ்வளவுதான் என்னோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க இல்ல. அவங்க இப்பயும் தன்னுடைய பிள்ளைகளை விடல, தன்னுடைய தாயையும் தன்னுடன் வைத்து பாத்துக்கிறாங்க, கணவருடைய அந்த உறுதுணையும் விடல அவங்க. அப்புறம் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தையும் ஏற்படுத்தி அதன் வழியாக இப்ப உலகத்துக்கே அவங்கள நல்லா தெரியும். அவங்க மட்டும் முன்னேறல, இப்ப அவங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் அவங்க உயர்த்துறாங்க.
எல்லாரும் நம்ம வந்து we look up to her இல்லையா, அவங்கள நல்லா பாக்குறோம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சகுந்தலா தேவி அம்மா, அவங்க வந்து கணித மேதை. அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அவங்க வந்து வெளிநாட்டுல பலவற்றுக்கு அவங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களுடைய பிள்ளைகளை யாரும் குழந்தைய யாரும் பார்க்கல. ஆனாலும் அவங்க குழந்தைய வந்து அவங்களே கூட்டிக்கிட்டு போய் எங்க போறாங்களோ எல்லா பக்கமும் கூட்டிட்டு போய் அவங்களுடைய பணியும் சரியா செய்யறாங்க, அவங்களுடைய குழந்தையும் சரியா பாத்துக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே எடுத்துக்காட்டுதான் நம்மளுக்கு. அவங்களுக்கு எல்லாம் எந்த தடைக்கல்லும் வரலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லா தடைக்கல்லையும் அவங்க சல்லியா உடைச்சு நொறுக்கிட்டு தான் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறாங்க. இத்தனை என்னங்க, நான் என்ன பத்தி கூட சொல்றேன். இப்ப நான் வந்து எனக்கு வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வழக்கமா எல்லா பெண்களும் நினைக்கிற மாதிரி நான் நினைச்சேன் என்னோட குழந்தைதான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என் வேலையை விட்டுட்டு நானும் என் கணவரும் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டோம். 1.5 வருஷம் இருந்தோம். இப்ப என்னால இருக்க முடியல. ஏன்னா எனக்கு தெரியுது நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு. என் கணவர் கிட்ட சொல்றேன், இங்க பாருங்க என்னால வேலை இல்லாம இருக்க முடியல அப்படின்னு. அவர் சொல்றாரு, சரிம்மா உனக்கு எங்க வேலை கிடைக்குதோ அங்க போலாம், நீ பாரு அப்படிங்க. திருப்பி இந்தியால என்னுடைய பழைய கம்பெனில எனக்கு வேலை கிடைக்குது. இப்ப நான் போகணும். இதை நான் வந்து ஒரு தடைக்கல்லா, இப்ப எனக்கு குழந்தை இருக்கு, இந்தியா வந்து இப்ப எனக்கு புது இடம், நான் திரும்பியும் போய் அங்க போய் எல்லாமே பண்ணணும் போது தடைக்கல்லா நினைக்காம நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எங்களுக்கு 2 குடும்பங்களும் வந்து உதவுது. நீங்க தடைக்கல் அப்படின்னு நினைச்சா அது தடைக்கல் தான். ஆனா படிக்கல் நினைச்சீங்கன்னா எங்களுக்கு 2 குடும்பமும் வந்து உதவி செஞ்சு நான் வந்து வேலைக்கு போய் அந்த இடத்துல என்னால இப்ப முன்னேறி வர முடியுது. அப்படின்னா இதுக்கு காரணம் என்னங்க, நான் படிக்கல்னு நினைச்சதுதான் எனக்கு இது காரணம். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்துல எந்த ட்விஸ்ட் டர்ன் எதுவுமே இல்ல, எல்லாமே சாதாரணமா இருக்கு. அப்படியே போய்கிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்ல படமா தோணுமா? நீங்க வந்து அந்த படம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு தடைக்கல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு சில உங்களுக்கு வந்து தடைகள் வரணும், அதை வந்து ஹீரோ ஹீரோயின் அடிச்சு உடைச்சு மிதிச்சு வெளியே வரும்போதுதான் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வெற்றி படமா உங்களுக்கு படமே அப்படி தோணும். பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு ஜல்லிக்கட்டு வரைக்கும் எல்லாமே ஏதாவது அடக்கி வைக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை உடைச்சு இல்ல நான் வந்து இந்த தடைக்கல் எல்லாம் தாண்டி நான் வெளியே வருவேன் அப்படின்னு நினைச்சு நம்ம வெளியே வரணும். மித்த உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் இல்லையா? அதுதான் நான் பேச நினைச்சது. நம்மளோட வாழ்க்கையில எப்பயுமே எல்லாருமே எல்லா பெண்கள் வந்து நம்ம கிடைக்கிற எல்லா தடைக்கல்லையும் நம்ம படிக்கல்லாம் நினைச்சு உடைச்சு வெளியே வரணும். அந்த நம்ம தலைவர் பாடின பாட்டு மாதிரி வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் அதை படிக்கல்லா நினைச்சு பயன்படுத்தி முன்னே வரணும்னு நினைச்சு நடுவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், எங்களோட அணிக்கே தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். காயத்ரி, உங்களுக்கான கேள்வி சொல்லுங்க. நீங்க மிஷேல் ஒபாமாவை பத்தி ரொம்ப குறிப்பிட்டீங்க. மிஷேல் ஒபாமா உலகத்தாரால் அறியப்படுவது மிஷேல் என்பதாலா மிஷேல் ஒபாமா என்பதாலா? அது வந்து நான் சொல்றேங்க, மிஷேலே வந்து தனியாவே வந்து அவங்க ஹார்வர்ட்ல எல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க தனித்துவமாவே நல்லா before Obama became the president or before Michelle married Obama, what was Michelle to the rest of the world? உலகத்தின் முன்னால் மிஷேல் என்னவாக இருந்தார்கள்? ஒபாமாவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னால் என்னவாக இருந்தார்கள்? ஒபாமா பிரசிடென்ட் ஆவதற்கு முன்னால், அமெரிக்க அதிபர் ஆவதற்கு முன்னால் மிஷேல் என்னவாக இருந்தார்கள்? அவர் அதிபர் ஆன பிறகு அவர்கள் என்னவாக இருந்தார்கள்? அந்த புள்ளியில இருந்துதான் நாம இந்த கேள்வி எடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில மிஷேல் திறமையானவர்களா இல்லையான்றதை பத்தி கேள்வி இல்ல. இந்த உலகம் அவரை எப்படி புரிந்து கொண்டது இல்லை அறிந்து கொண்டதுன்றதுதான் உங்களுக்கான கேள்வி. கரெக்ட் தாங்க. ஆனா அவங்களுமே வந்து ஹார்வர்ட்ல படிச்சு நல்ல ஒரு வழக்கறிஞரா தான் இருந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லுகிறேன், அவர்களுடைய தனித்திறமையை பற்றி நான் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. இந்த உலகம் மிஷேல் ஒபாமாவை மிஷேலாக புரிந்திருக்கிறதா, ஒபாமாவின் மனைவி மிஷேல் என்பதாக புரிந்து கொண்டிருக்கு? ஒபாமாவின் மனைவியாதான் அது புரிஞ்சிருந்தது. ஆனா அவங்களுடைய தனித்துவத்தை அவங்க நிறைய வெளியில காட்டினதுக்கு அப்புறம் இப்ப வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்கு. கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. சகுந்தலாவை பற்றி சொன்னீர்கள், கணித மேலை சகுந்தலாவை பற்றி. சகுந்தலாவினுடைய கணவரை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? அவரு எனக்கு அவ்வளவா தெரியல அவரை பத்தி. பிரபலமான பிறகு ஒபாமாவின் மனைவி அறியப்படுவாள். ஆனால் சகுந்தலா எவ்வளவு பிரபலமானாலும் தன்னை அவளோடு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எந்த ஆணும் தயாராக இல்லை. இந்த டிவிஷன் ஆஃப் லைனை வந்து மனசுல வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கான கேள்வி. நான் இதை பற்றி தீர்ப்புரை இது கன்ஃபரண்டேஷன் இல்ல. நாம ஒரு 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 தலைப்பை அணுகுகின்ற பொழுதோ இல்ல ஒரு பிரச்சனையை அணுகுகின்ற பொழுதோ ஒரு சிக்கலை அணுகுகின்ற பொழுதோ எந்த புள்ளியில இருந்து அந்த சிக்கலை நம்ம அணுகுவோம் அப்படின்றதுக்கான அந்த ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? நீங்க சொன்னீங்க உங்களோட பேச்சுல,
படம் ஜாலியா பாத்துக்கிட்டே இருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அங்கங்க ஒரு தடைக்கல் வரணும் அப்படின்னு. அந்த தடைக்கற்கள் ஏன் எப்பொழுது ஹீரோயின்ஸ்க்கே வருது, ஹீரோஸ்க்கு வருது இல்ல அப்படின்றதுதான் இந்த பட்டிமண்டபத்தினுடைய மையப்புள்ளி. அருமையாக பேசினீர்கள் காயத்ரி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு பதில் சொல்வதற்கு ஜெயா மாறன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி அம்மா. சகோதரி, மனைவி, மருமகள், தாய், பாட்டி என என் பொறுப்புகளே என் பெயராகின. தொலைத்துவிட்ட என்னை யாரும் தேடவே இல்லை, நான் உள்பட. என்னும் கவிஞர் தாமரை அவர்களின் வரிகளை சொல்லி அனைவருக்கும் அன்னையர் நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். பிரச்சனைகளை பேசவும் வளர்க்கவும் பலர் இருக்கையில் தீர்த்து வைப்பதற்காகவே வந்திருக்கும் வழக்கறிஞர் சுமதி அவர்களே, சக பேச்சாளர்களே, பட்டிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி. கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கத்திற்கு நன்றி. மன்னிக்கணுங்க, நான் பேசுறது எனக்கே திருப்பி திருப்பி எக்கோல கேக்குது. நன்றி. முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் தடைக்கல்லே அப்படின்னு தான் நான் இன்னைக்கு பேச போறேன். எனக்கு எதிரணியில இருந்து தீபா பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, குடும்பத்தில் இருந்தா தான் ஒரு பெண்ணுக்கு அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அன்னை தெரசா எந்த குடும்பத்துல இருந்தாங்க தீபா? அவங்களுக்கு கிடைக்காத மரியாதையா? எத்தனை குழந்தைகளுக்கு, எத்தனை பெரியவர்களுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. நம்மால் முடியுமா? குடும்பத்துல தானே இருக்கோம். அடுத்து காயத்ரி வந்தாங்க. ஒபாமா அவர்களை அதிபர் ஆக்கியது மிஷேல் ஒபாமா அப்படின்னாங்க. ஒரு பெண்ணால் ஒரு அதிபரை உருவாக்க முடியும்னா ஏன் அவ அதிபர் ஆகக்கூடாது? அப்போ அவ எப்பவுமே கிங் மேக்கரா தான் இருக்கணும், குயினாவே இருக்க கூடாதா? இருந்தா ஓட்டு போட மாட்டீங்களா? ஒபாமாவுக்கு தெரிஞ்சதை விட மிஷேல இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுதான் பிரச்சனையே. என்னடா இன்னும் ஒரே பாட்டுல முன்னாடி வர்ற கதையை சொல்லலன்னு பார்த்தேன். கடைசியா படையப்பா பாட்ட சரியா சொன்னாங்க. அதெல்லாம் ஆம்பளைக்கு மட்டும் தான் நடக்கும், நமக்கெல்லாம் நடக்காது. நடுவர் அவர்களே, பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண்ணே ஒரு குடும்பத்தின் பொறுப்பாக பார்க்கப்படுகிறாள். சமைக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது மாதிரி இந்த பொம்பளை பிள்ளைய கரை சேர்க்கணுமே. நீங்க சொன்னீங்களே, கல்யாணம் என்கிற கோட்டை போடாமல் உங்களால் பேசவே முடியவில்லை. அது 100% உண்மை. பிறந்தது முதல் ஒரு பொருள் போல, ஒரு மேரேஜ் மெட்டீரியலாக உருவாக்கப்படுகிறாள் பெண். வீட்டுல முதல் குழந்தை பிறந்தா பெண்ணா பிறந்துருச்சுன்னா 2வது குழந்தைக்கு 2 அம்மா. தம்பிய நல்லா பாத்துக்கிட்டா அவ நல்ல அக்கா, அம்மாவுக்கு வீட்டு வேலையில உதவி செஞ்சா அவ நல்ல மக, அப்பா படிக்க சொல்ற மேற்படிப்ப படிச்சா அவ பாசமான பொண்ணு. மொத்தத்துல சொன்னதெல்லாம் கேட்டா அவ சமத்து. அவ சுயமா சிந்திச்சானா அடங்காப்பிடாரி. நான் இப்படி சொல்லவா? சமத்தெல்லாம் அடிமை, அடங்காப்பிடாரி தான் முன்னேற துடிப்பவள். ஆனா என்ன சொல்லுவாங்க, நீ சமத்து, நீ அழகு அப்படின்னு சொல்லி டென்னிஸ் வீராங்கனையாக நினைக்கிற பிள்ளைய கொண்டு போய் என்ஜினியரிங் படிக்க சொல்லுவாங்க. இதுதான்ப்பா உனக்கு முன்னேற்றம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்மளும் வேற வழி இல்லாம அந்த பிள்ளை அதை படிக்கும். அதனாலதான் இன்னைக்கு எத்தனையோ ப்ரொஃபஷன்ஸ் இருந்தாலும் எல்லாரும் ஐடி துறையில வேலை பார்க்கிறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. ஏன் நமக்கெல்லாம் கனவே இல்லையா? இல்ல நம்முடைய கனவுகள் மறுக்கப்பட்டனவா? முன்னேற்றம்னா என்ன? சுயமாக சிந்திப்பது, பிடித்ததை செய்வது, பிடிக்காததை செய்யாமல் இருக்கும் சுதந்திரம். இத முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டு குடும்ப பொறுப்புகளுக்காகவே நான் தயாரிக்கப்படுகிறேனே, அதுதான் தடைக்கல். அப்புறம் என்ன ஆகும்? படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, சவரன் இருக்கு, நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு அவளே நினைச்சுக்குவா. கூடவே நல்ல பொண்ணு, இவ குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னு இன்னும் 2 கோல்டு மெடல் வேற கொடுப்பாங்க. அதுவும் நம்ம காயத்ரி எல்லாம் பொறுப்புன்னு 2 ஆஸ்கர் அவார்டு, ஏஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் 2 வாங்கினது அவங்களாதான் இருக்கும் போல. அந்த அளவுக்கு அவங்க தலையில் பொறுப்பை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அவார்டுகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு அவளை ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அவ போவா. அவளே ஏற்கனவே அவார்டு வாங்கிட்டு தான் போறா. அங்க போன உடனே ஒரு பேக் பேக் நிறைய புத்தகம் கொடுத்து படி அப்படிம்பாங்க. முதல் புத்தகம் கணவனை பத்தி,
அடுத்தது மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, கொழுந்தன், கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த வீட்டுல பாஸ் மட்டும் ஆகவே முடியாது. அப்போ கல்யாணம் என்கிற ஃபேமிலி என்கிற இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள பெண் என்பவள் கடைசி வரைக்கும் ஸ்டூடெண்டாவே தான் இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தோன்னா அவ சீனியர் ஆயிடுறா. அவள மாதிரியே ஒரு ஜூனியரை உருவாக்குறா. என்ன பண்றான்? அப்ப அந்த குழந்தை பிறக்கும் போது காலம் மாறி இருக்கும், விஞ்ஞானம்லாம் கூட வளர்ந்துருக்கும். ஆனா அவ ஆசிரியரா இருப்பா, மக ஐடில வேலை பார்க்கும். அவ ரங்கோலி கோலம் போட்டிருப்பா, மக கிராபிக் டிசைன் பண்ணிருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். உலகம் எவ்வளவு முன்னேறினாலும் பெண் ஒரு பாதுகாப்பான 8 to 5 ஜாப்ல இருக்கணும்னு தான் குடும்பம் நினைக்குது. ஏன்னா அப்பதான் அவ கணவனை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, உறவுகளை சமாளிச்சு வேலைக்கும் போயிட்டு வர முடியும். அதே நேரம் கணவனோட வீட்டு செலவுகளை பங்கு போட்டுக்கிற முடியும். அதனாலதான் வரும்போதே எனக்கு படிச்சு வேலை பார்க்கிற பொண்ணு வேணும்னு கேட்டு வர்றானுங்க. எங்களால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், அதுக்காக மல்டிபிள் டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த குடும்பம். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, என் பாட்டிக்காவது வெறும் குடும்ப பொறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா எனக்கு பொருளாதார பொறுப்பு என் தலையில விழுகுதே. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வி சிறகா சிறையா? இப்பெல்லாம் பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயுமே பொருளாதார பொறுப்பு பெண்ணின் தலைமையில் விழுக தொடங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பெண்ணுக்கான கல்வியே அவளுடைய பொருளாதாரத்தை சமாளித்துக் கொள்வதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறதே ஒழிய அந்த அறிவை வைத்து அவள் எதையும் கண்டுபிடிக்கவோ, சாதனை செய்யவோ, சமுதாய சீர்திருத்தம் செய்யவோ, புரட்சி செய்யவோ, போராளியாகவோ இல்லை. அதனாலதான் 876 ஆண்கள் நோபல் பரிசு வாங்கி இருக்க, வெறும் 58 பெண்கள் தான் நோபல் பரிசு வாங்கி இருக்கிறார்கள். ஏன்? நமக்கெல்லாம் அறிவு இல்லையா? ஆற்றல் இல்லையா? தீபா சொல்றாங்க, பாட்டி கையில் ஊதுகோல், அம்மா கையில் திறவுகோல், என் கையில் எழுதுகோல், மகள் கையில் செங்கோல். சரிம்மா, 12வது வகுப்புல வருஷம் பிள்ளைதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைதான் வருது. அந்த பிள்ளையெல்லாம் எங்க? எழுதுகோல் செங்கோல் எங்கம்மா? நாங்களும் பாத்துப்படலாம் தான் பாக்குறோம், கிடைக்கலையே. குடும்ப பொறுப்புகள் தடுக்குதா? அதுதான் தடைக்கல். நடுவர் அவர்களே, நாங்கெல்லாம் இப்ப கொஞ்ச நாளா வெளிநாட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த அயல் நாட்டு கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அப்ப நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நினைக்க தொடங்கியிருக்கோம். இங்க எல்லாம் விமென்ஸ் டே அவுட் அப்படின்னு ஒண்ணு வைப்போம். ஒரு 5-6 தோழிமார் சேர்ந்து போய் வெளியே சாப்பிட போவோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆனா அங்க போறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 3/4 பேர் திரும்பி வர்றப்போ கையில ஒரு பார்சல் குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி போவாங்க. ஏன்? ஐயோ, பிள்ளைய விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிடுறோமேன்னு குற்ற உணர்வு. இங்க எங்களுடைய தமிழ் சங்கத்தில் நிறைய பெண்கள் தன்னார்வ தொண்டர்களா இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துட்டே இருக்கும். சில நேரம்லாம் ராத்திரி 11 மணி வரைக்கும் கால்ஸ் போகும். இவங்க கால் முடிச்சுட்டு போகும்போது குழந்தை தூங்கி இருக்கும். கணவர் நல்லா தான் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிருப்பாரு. ஆனாலும் தூங்குற குழந்தையோட தலைய கோதி, சாரிடா இன்னைக்கு அம்மாவால உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியல என்று சொல்லாமல் ஒரு பெண்ணாலாவது தூங்க முடியுமா? ஏன்? நான் நல்ல தாயா இல்லையோங்கிற குற்ற உணர்வு. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு சாப்பாடு எப்பவும் தினம் எடுத்துட்டு போவேன். என்னுடைய அமெரிக்க தோழி கேட்பாங்க, do you cook every day? நான் சொல்லுவேன், yeah, how often do you cook? அப்படின்னா, I don't like to cook, my husband never asked me to cook அப்படிம்பாங்க. நடுவர் அவர்களே, எனக்கும் சமைக்க பிடிக்காது. நான் சமைக்க பிடிக்கலன்னு சொன்னா நீ ஒரு வாரத்துக்கு சமைக்க வேண்டாம்னு என் கணவர் கூட சொல்லுவாரு. ஆனா 2 நாளைக்கு மேல என்னால இருக்க முடியாது. ஐயோ, நம்ம வீட்டுல இருந்துகிட்டு இப்படி வெளியே வாங்கி திங்கிறோமே, என்னுடைய குற்ற உணர்வு என்னை கொன்றுவிடும். எழுத்தாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க, ஏமா இன்னும் பெண் எழுத்தாளர்களே நிறைய வரல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு ஆண் எழுதினால் அவனுக்கு என்று தனி அறை இருக்கும், காபி போட்டு கொடுக்குற மனைவி இருப்பா. அதே நேரம் குழந்தை அழுதுச்சுன்னா, சே இந்த சனியை தூக்கிட்டு அந்த பக்கம் போ, என்னை சிந்திக்க விடுறீங்களா அப்படின்னு திட்டிட்டு அவரால் எழுத முடியும். ஆனால் பசித்து அழும் குழந்தையை பார்த்து கொண்டு ஒரு பெண்ணால் எழுதவே முடியாது. தான் விரும்பியதை செய்து கொண்டு அலுவலகத்துக்கும் போய்கிட்டு ரொம்ப சாதாரணமாக ஒரு ஆணால் அப்பாவாக இருக்க முடியுது. அதே மாதிரி ஏன் ஒரு பெண்ணால இருக்க முடியல? அதனாலதான் பெரியார் சொல்றாரு, நீ முதல்ல அந்த கற்பப்பையை கழட்டி போடு, கற்ப தடை செஞ்சுக்கோ. ஏன்னா கற்பப்பையில் விதைத்தவனுக்கு வெறும் பண பொறுப்பு தான், அறுவடை செய்தவளுக்கு தான் அது ஆயுள் பொறுப்பு. அந்த பொறுப்புல இருந்து ஒரு கணம் அவள் தவறினால் 1000 அம்புகள் அவளை நோக்கி குறிவைத்துக் கொண்டிருக்கின்றன. இதையும் தாண்டி ஒரு சில பெண்கள் சாதிச்சிருக்காங்க.
இந்திரா நூயி அவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்க விரும்பினதெல்லாம் நல்லா சாதிச்சிட்டீங்களேமா, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நல்ல அம்மாவாக இல்லைன்னு கவலைப்படுறாங்க. இப்படி அந்த குற்ற உணர்வு குழந்தையிலிருந்து நமக்குள் விதைக்கப்படுகிறதே, அதுதான் பெரிய தடைக்கல். அதனாலதான் பல பெண்கள் நம்ம சாதிக்கணுங்கிற சிந்தனைக்கு கூட வருவதில்லை. ஆக குடும்ப பொறுப்புகள் என்னும் ஒரு பெரிய கல்ல நம்ம கால்ல கட்டி நம்மள கடலுக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. நாம எவ்வளவுதான் நீச்சல் அடிச்சாலும் நம்மளால மேல வரவே முடியல. அந்த கல்லு நம்மள பிடிச்சு பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. பொறுப்புகள் எப்போதும் பெண்களுக்கு ஆப்புதான். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கேட்கலாமா? மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல இருக்கீங்க. கேக்குதுங்களா ஜெயா? இப்ப கேக்குது மேடம். ஜெயா மாறன், ரொம்ப அற்புதமாக பேசினீர்கள். நான் நெகிழ்ந்து போனேன் உங்கள் பேச்சை கேட்டு. உங்க பேச்சு அப்படின்றது வெறும் அது ஒரு இலக்கிய சூழலோடு நீங்கள் பேசியது அப்படின்னு இருந்தாக்கா அது வேற. ஆனா அந்த மனசுல இருந்து அந்த வயிற்றுல இருந்து வர்ற அந்த ஆத்திரமும் அந்த கோபமும் இப்படி இருக்கே அப்படின்னு நீங்க எழக்கூடிய உங்களுடைய எழுச்சியும் அந்த பொங்கி பிரவாகமாக நீங்கள் பேசியது உண்மையிலேயே இந்த சபையிலே உங்கள் எதிரணியினரை கூட அருமையா பேசியிருக்காங்க, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, உண்மையத்தான் சொல்லியிருக்காங்கன்னு நெகிழ வைக்கக்கூடிய பேச்சாக உங்களுடைய பேச்சு இருந்தது. நீங்க உங்களுக்கு நான் கேட்க விரும்புற ஒரு கேள்வி, நீங்க குறிப்பிடுகின்ற பொழுது இது எந்த தலைவரையும் குறைத்து மதிப்பிடுவதற்காக அல்ல, நீங்க குறிப்பிட்டதுனால நான் கேட்கிறேன். அதனால்தான் பெரியார் சொன்னார் கர்ப்பப்பைய எடுத்துருங்கன்னு சொன்னாருன்னு. அது தீர்வுன்னு நினைக்கிறீங்களா இந்த பிரச்சனைக்கு? அது தீர்வுன்னு நினைக்கல. நம்ம தீர்வுன்னு நினைக்காத ஒரு விஷயத்த தீர்வா பேசுவது ஒரு பொறுப்பான பேச்சாளருக்கு சரியா இருக்குமா? அதாவது நான் எல்லா நேரங்கள்லயும் அத தீர்வா நினைக்கல. ஆனா சில நேரங்கள்ல அவர் சொல்றது நம்மளால பண்ண முடியுமோ, அவர் என்ன சொல்றாருன்னா, கர்ப்பப்பைய எடுத்துருங்க அப்படிங்கறதுனா என்ன சொல்றாருன்னு, நீ குழந்தைய பெத்துக்காத அப்படின்னு சொல்றாரு. குழந்தை பெத்துக்கிறதுனாலதான் அப்படி ஒரு சமூகத்துல இருந்துட முடியுமா? இது 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 பிராக்டிகலா? அதாவது ஒரு தீர்வை நோக்கி நாம நகருகின்ற பொழுது ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒண்ணு, இது சாத்தியப்பட வேண்டும். ரெண்டாவது, அது நம்மளால அதை கையாளக்கூடிய அந்த திறன் பெரும்பான்மையான அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச மக்களுக்காக இருக்கணும். இது ரெண்டுமே நீங்க சொல்ற அந்த தீர்வுல அல்ல, நீங்க சொல்ற அந்த முன்மொழியக்கூடிய அந்த வாதத்துல இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? அவ்வளவுதான் கேள்வி. நான் என்ன நம்புறேன்னா, நீங்க வைத்திருக்காவிட்டால் நான் இதை பத்தி கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. சரி சரி, நீங்க அடுக்கட்டிக்கிட்டே போனீங்க, நான் உங்க கூட டிராவல் பண்ணிக்கிட்டே வந்தேன், பயணப்பட்டு கொண்டே வந்தேன். ஆனால் நீங்கள் இந்த கேள்வியை எழுப்புன பொழுதுதான் இது சமூகத்திலே சாத்தியமுடைய ஒரு தீர்வா அல்லது ஒரு சாளரமா, பெண்கள் தங்களுடைய விழிப்புணர்வுக்கான சாளரமாக இதை கருத முடியுமா இந்த கருத்தை அப்படின்றது மட்டும்தான் நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இது ஒரு ஆரோக்கியமான விவாதத்திற்கு தானே தவிர யாரையும் கட்டம் கட்டணும் அந்த எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது. நம்ம ஒரு ஆரோக்கியமா விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சரிம்மா, இந்த கருத்து மட்டுமில்லாமல் பெரியாருடைய எல்லா கருத்துக்களிலும் நான் நினைப்பது, அவர் ஒரு அதிரடியான முடிவை சொல்லுவார். அந்த முடிவை எங்கே நம்ம எடுத்துக்கணும்னா, ஒரு இடத்தில் அந்த குழந்தைகளால் அந்த பெண் அவ ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு சமுதாயம் குடும்பம் எதுவுமே உதவி செய்யவே இல்லை, அந்த குழந்தைகளுக்காக அவ வாழணுங்கிற நிலைமையில அவ தள்ளப்படுறா அப்படிங்கிறப்போ அவர் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்படித்தான் சொல்ல வர்றேன். அந்த மாதிரி தள்ளப்படும் போது அந்த முடிவு சரியா இருக்குமோ அப்படின்னு நான் நிச்சயம் நம்புறேன். சரி, நான் இந்த மன்றம் அதை குறித்து கொண்டது உங்களுக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயா மாறன் ஏறி பாடி இருக்காங்க அப்படிம்பாங்கல்ல இந்த கபடி ஆடும்போது, அது மாதிரி ஏறி பாடி இருக்காங்க. அவர்களுக்கு தக்க பதில் சொல்வதற்கு செல்வி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். செல்வி. வணக்கம்மா. நடுவருக்கும் என் அணி மற்றும் எதிரணி தோழிகளுக்கும் வணக்கம். மிக அருமையான பட்டிமன்ற தலைப்பு.
இந்த காலத்திற்கு மிகவும் அவசியமான விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு. முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு, திரும்பவும் சொல்றேன், முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு தடையேது என்பதை நான் மிகவும் ஆணித்தரமாக நம்புவதால், முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் படிக்கல்லே என்ற அணியின் சார்பாக பேச வந்துள்ளேன். ஒரு விவேகானந்தரோட கூற்றோட ஆரம்பிப்போம். நாம் இப்பொழுது இருக்கும் நிலைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் நம்மை அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இதில் எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. உங்களுக்கு இருக்கா? சரி, பெண் முன்னேற்றம் என்றால் என்ன? ஒரு பெண் வேலைக்கு சென்று தன் வேலையில் உயர்ந்த நிலை அடைவதா? நான் இதை மட்டுமே பெண் முன்னேற்றம் என்று சொல்ல மாட்டேன். பெண் முன்னேற்றம் என்றது யூனிக். ஒரு பெண்ணுக்கும் அது மாறுபடும். ஒருவருக்கு முன்னேற்றம் என்று முயற்சிப்பது மற்றவருக்கு மிக எளிதில் கிடைப்பதாக இருக்கும். அவரவர் பரம்பரையில் உள்ள பெண்களின், அடுத்தடுத்த தலைமுறையில் வரும் பெண்களின் ஏறுமுக வளர்ச்சியே நான் முன்னேற்றமாக பார்க்கிறேன். இந்த காலத்திலையும் குடும்ப பொறுப்புகள் எனக்கு ரொம்ப தடையா இருக்கு அப்படின்னு சொன்னா, எங்க முப்பாத்தா பாட்டி கூட என்ன சும்மா விட மாட்டாங்க. முட்டு சந்திலே வச்சு நல்லா மொத்துவாங்க. சரி, என்னோட எதிரணி தோழிகள் சில பாயிண்ட் சொன்னாங்க. அது கேட்டதும் எனக்கு என்னடா ஆப்போசிட்ல இருந்துகிட்டு நான் பொருளாதார சுமையை பெண்கள் மேல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நமக்கு தான் எல்லாமே வேணும், நம்ம முன்னேறணும்னு நினைக்கும் போது அது எப்படி இது ஒரு சுமையாக நம்ம கருத முடியும்? எந்த ஆனாது என் மேல பொருளாதார சுமையை நீங்க இந்த குடும்பம் திணிக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி நம்ம கிரேஸ் சொன்னாங்க, யாராவது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க கெரியரோ இல்ல குழந்தைங்களுக்காக எங்க கெரியரையோ எந்த ஆனாவது விட்டு கொடுக்குறாங்களான்னு கேட்டீங்க. இது நான் ஆண்களுக்கு சப்போர்ட்டுக்காக சொல்லலைங்க. நம்ம ஆண் பேசும்போது எப்போதுமே ஒரு ஹஸ்பண்டே நம்ம டார்கெட் பண்றோம். ஹஸ்பண்டை விட்டுருங்க, நம்ம கூட பிறந்த ஒரு அண்ணனோ தம்பியோ நம்மளோட வீட்டுல, எப்பா நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ வீட்டுல இரு, நீ கல்யாணம் பண்ணி உன் குழந்தை குட்டியை பார்த்துக்கோ, உன் ஒய்ஃபை பார்த்துக்கோ, நான் போறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் எத்தனை பேர் அதை சொல்லுவோம்? அது நம்ம செய்யறது கிடையாது. அது மாதிரியே அடுத்து கிரேஸ் சொன்னாங்க, சமூகம் இதை சொல்லுது, சமூகம் அதை சொல்லுது அப்படின்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் யாரு சமூகம்? நம்ம தானே சமூகம். நம்ம அம்மா தானே சமூகம். ஒரு மாமியார் தானே சமூகம். இவங்க எல்லாருமே யாரு? பெண்கள். எல்லா பிரச்சனையும் நம்மளே கிரியேட் பண்ணிட்டு சமூகம் சமூகம்னு எதுக்கு நம்ம வெளியில சொல்றோங்கிறது எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. அப்புறம் கிரேஸ் சொன்னாங்க, அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று இதனால எல்லா தடைகளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்குது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில யாருக்கு தெரியும்? என்னோட சின்ன சின்ன ஆசைகளை நான் எப்படி நிறைவேற்றினேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப நாளா ஹார்ஸ் ரைடிங் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. நம்ம ஹார்ஸை பார்த்தது கூட கிடையாது காரைக்குடியில. இங்க வந்தோம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ட்ரை பண்ணேன், கத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஸ்கேட்டிங், ஸ்கீ, இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு பிடிக்கிறதோ அதெல்லாம் செய்யறதுங்கிறது நம்ம கையில இருக்கு. அவங்க தடையா இருக்காங்க, இவங்க தடையா இருக்கிறாங்கன்னு சொல்றது நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கிறது. இன்னொன்னு, நமக்கு என்ன வேணுங்கிறதுலே நம்ம தெளிவா இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. இது போல நான் இன்னொரு செம்மையா ஒன்று வச்சிருக்கேன். எதிர் அணிகளுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். என்னன்னா, உங்களுக்கு ஒரு வரம் கிடைக்குது. ஓகே, அதுவும் யார்கிட்ட இருந்து கிடைக்குது? நம்ம நடுவர்கிட்ட இருந்து கிடைக்குது. இன்னையில இருந்து உங்களுக்கு நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்க ஜாலியா இருக்கலாம். இது எப்படி இருக்கு? அதிகமா நம்ம பொறுப்புன்னு சொல்றது முக்கால்வாசி திருமணத்திற்கு பிறகுதான். ஸோ உங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை, நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நடுவரே? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மல்லாக்க பார்த்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளோ சுகமா இருக்கு அப்படின்னு 1 நாள் 2 நாள் ஜாலியா இருப்பாங்க. 3ஆவது நாள் சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு வடிவேல் ரேஞ்சுக்கு கேட்பாங்க. இப்போ இன்ஸ்டால ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாரு, நீ எங்க போற? பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையை தாண்டி தூர போறேன். போறது போறமா, அப்படியே உன் வாழ்க்கையில உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோட திரும்பி வா.
இப்படி நமக்கு என்ன வேணும்னே தெளிவில்லாம கண்ணுக்கு தெரியும் கல்லெல்லாம் தடைக்கல்லுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எதிரணி மாதிரி உள்ளவங்க. நடுவர் அவர்களே, நமக்குள் இருக்கும் திறமையை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? நமக்கு கிடைக்கும் பொறுப்புகளை திறம்பட செஞ்சு முடிக்கும் பொழுதுதான் பாருடா நமக்குள்ளேயும் இவ்வளவு இருந்திருக்கே அப்படிங்கிறது தெரியும். இது நான் குடும்ப பொறுப்புகள் மட்டும் சொல்ல வரல, எல்லா பொறுப்புகளையும் சொல்றேன். சோ இந்த இதுக்கு நம்ம குடும்பங்கள் மிகவும் உதவியாக இருக்கு, நம்மளை பத்தி நம்மளே அறிந்து கொள்வதற்கு. இந்த குடும்ப பொறுப்புகள் எப்படி படிக்கல்லா இருக்குன்னு எங்க அணியில இருந்து ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க. அது கூட என் தரப்பு வாதத்தையும் வைக்கிறேன், கொஞ்சம் நல்லா கேட்டு நல்ல தீர்ப்பா எங்க பக்கமே சொல்லுங்க. ஒரு 3 அஸ்திரம் நான் வச்சிருக்கேன். ஓகே, இது திஸ் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த 3 படிகளும் எனக்கு எப்படி என்னோட முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், கேளுங்க. மாமியார், கணவர், குழந்தைகள். என்னம்மா நீ இப்படி பண்றியேம்மா? இந்த 3 தான் தடைக்கல்ல எங்க மண்டையை போட்டு உருட்டுது. நீ என்னடானா அஸ்திரம்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. எனக்கு இந்த 3ம் ஒரு செம்ம யூஸ் கேஸ். மாமியாரை நம்ம சமாளிச்சு மேனேஜ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படிப்பட்ட மேனேஜரா இருந்தாலும் சரி ஆபீஸ்ல ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். அடுத்து வீட்டுக்காரர், அவர் என்னோட நம்பிக்கையின் விதை. எப்படின்னு பாக்குறீங்களா? நம்மளோட டீம்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல பல பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் எப்படி நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கு இவர் தான் நமக்கு பேஸ். அடுத்து குழந்தைகள். குழந்தைகளை வளர்ப்பதும் அவங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை நம்ம வெளில கொண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் பாத்தீங்களா? இந்த குவாலிட்டிஸ் தான் உங்களோட ஒர்க்ல உங்க குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ல அது காட்டும். இந்த மாதிரி உள்ள குடும்ப பொறுப்புகளை நீங்க எல்லாம் தடைக்கல்லா பாக்குறீங்க, நாங்க அதை கெரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸா பாக்குறோம். அவ்வளவுதான். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு செல்வி ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ஒத்து வரும். நடுவரே, கடைசியா ஒன்று சொல்லி என் வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். கோவிலுக்குள் இருக்கும் சிலை கல்லென்று நீங்கள் பார்த்தால் அது கல், கடவுள் என்று பார்த்தால் அது கடவுள். பார்க்கும் பார்வையும் கோணமும் நேராக இருந்தால் சாய்ந்த கோபுரம் கூட நேராகத்தான் தெரியும். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். கொடுத்தால் இல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சீங்க நீங்க. கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க மேடம். இல்ல நடுவர் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க, சரியா? ஆமா. 2 நாள் சுதந்திரமா ஃப்ரீயா இருப்பீங்க, அதுக்கப்புறம் விட்டத்தை பார்த்தா போர் அடிக்கும் நீங்க. கரெக்டா? கண்டிப்பா. இங்க இருக்கக்கூடிய எந்த பெண்களாவது எந்த வேலையும் செய்யாமல் நாங்க விட்டதை பார்த்து இருக்கணும் பொறுப்பற்ற முறையில்னு பேசினாங்களா உங்க எதிரணியில? எங்க இருந்து அந்த வாதத்தை நீங்க பிக்கப் பண்ணீங்க? இங்க இருக்க யாரும் இதுவரைக்கும் பேசின அந்த அணியில இருக்கவங்க யாரும் ஒரு வேலை கூட எங்களுக்கு செய்ய வேண்டாம், நாங்க சும்மா வானத்தை பார்த்துக்கிட்டு விட்டத்தை பார்த்துக்கிட்டு காலாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ற கருத்தை முன்வைத்தார்களா? நீங்க அந்த கருத்தை எங்கேருந்து பிக்கப் பண்றீங்க? ஒரு ஆர்கியூமெண்ட்னு வரும்போது நாம இதை ஒரு பட்டிமண்டபமா மட்டும் நினைக்காம நாம இதை ஒரு பயிற்சி பற்றையா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆர்குமெண்ட்டை நாம வைக்கிற போது நாம வைக்கிற ஒரு கவுண்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரமைசஸ் இருக்கணும். ஒரு தீசஸ் இருந்தாதான் நீங்க ஒரு ஆன்டி தீசஸ் வைக்கணும். அந்த மாதிரி 3 பேர்ல இது வரைக்கும் 2 பேர் வச்சிருக்காங்க. யாருமே அந்த மாதிரி ஒரு கருத்தை வைக்காத போது எங்க இருந்து நீங்க இதை டிரைவ் பண்ணீங்க? எந்த கருத்து எந்த கருத்து எதிரணியினுடைய எந்த கருத்து அல்லது என்னுடைய முன்னுரையில நீங்க கேட்ட எந்த விஷயம்? முன்னேற துடிக்கும் பெண்கள், பொறுப்பு வேண்டாம்னு நினைக்கிற பெண்கள், குடும்ப பொறுப்பு வேண்டாம் என்று நினைக்கிற பெண்கள் பொறுப்பற்ற தன்மையோடு எந்த வேலையும் செய்யாமல் வானத்தை பார்த்து ஜாலியா விட்டத்தை பார்த்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்கன்ற அந்த கருத்து உங்களோட மனசுல எங்க உதிச்சுது? நான் இங்க இருந்து யாரும் பேசினாங்கன்னு சொல்ல வரல. ஜென்ரலா நான் யோசிச்சது பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு பயப்படுறவங்க அது வேண்டான்னு நினைக்கிறாங்க, அதுல இருந்து விடுபட்டு இருக்கணும். வேண்டாம்னு நினைக்கிறவங்க பொதுப்படையிலே வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ஆர்குமெண்ட்டுக்குமே நான் வரேன். குடும்ப பொறுப்பு வேண்டாம்னு நினைக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் அவ எந்த வேலையுமே செய்யாம வெட்டியா உட்கார்ந்துருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்றத நீங்க எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்க.
மதரில்லாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றீங்க, குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றீங்க. இந்த கருத்தை நீங்க எங்க இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? யார்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிறீங்க? எந்த தளத்துல இருந்து புரிஞ்சுக்கிறீங்க? தட் இஸ் அ பார்டர் ஃபார் தாட். இதை வச்சுக்கோங்க, தீர்ப்புல பேசுவோம். ஏன்னா நீங்க எல்லாருமே பேசக்கூடியவர்கள், இன்னும் உங்களை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்கள், கருத்தாழமிக்க பேச்சுக்களை பேச வேண்டியவர்கள், எதிர்கருத்து ஆட வேண்டியவர்கள், சொல்லாட வேண்டியவர்கள், வழக்காட வேண்டியவர்கள். நாம அப்ப பேச்சுல ஸ்பீச்ன்றது ஓரேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் டிபேட். புரியுதுங்களா உங்களுக்கு? பேச்சு என்பதற்கும் பட்டிமண்டபம் என்பதற்கும் சின்ன வேறுபாடு இருக்கு. பட்டிமண்டபத்துல ஆர்கியூமெண்ட் இருக்கணும். அந்த ஆர்கியூமெண்ட் ஒண்ணு நாம என்ன கருத்து வைக்கிறோமோ அந்த கருத்தை வைக்கணும். ரெண்டாவது எதிரணி வைக்கக்கூடிய கருத்துக்கு நாம மாற்று சொல்லணும், இல்ல அவர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கணும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அருமையா பேசுனீங்க, உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் சொன்னீர்கள். நீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு பேச்சாளராக பத்மா அவர்கள் வருகிறார்கள். திருமதி பத்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். கேக்குதுங்களா? நடுவர் அவர்களுக்கு வணக்கம். என்னை போல் முன்னேற துடிக்கும் அனைத்து பெண்மணிகளுக்கும் என்னுடைய வணக்கம். எதிரணியில் அமர்ந்திருக்கும் என் தோழிகள் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிவிட்டோம் என்று அவங்களே தன்னையே தானே ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை தொடங்குறேன். ஃபர்ஸ்ட் வந்தாங்க தீபா, சொன்னாங்க என்னது பேச்சுரிமை கல்யாணத்துக்கு அப்புறமா கிடைச்சுதான். என்னெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பத்மா என்னம்மா நீ பேசினதே கிடையாது, ஏன் இப்ப பேசுறேன்னு. இதுக்கு பெரிய உதாரணம் நான் ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு சைக்காலஜி ப்ரொஃபசர் கேக்குறாரு, ஏன் கோபப்படும் போது நீங்க எல்லாம் கத்துறீங்க அப்படின்ட்டு. ஏன் கோபப்படும் போது கத்துறீங்க? அந்த கோபம்னு இருக்கும்போது அந்த மனசுக்குள்ள ஒரு இடைவெளி வந்துருதான். அந்த இடைவெளியை சரி பண்றதுக்காக தான் நம்ம கத்தி பேசணுங்கிற ஒரு கட்டாயத்துல நம்ம வரோமா. அப்போ நம்ம விரக்தியும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் நிறைய நம்ம வாழ்க்கையில கூட 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 அந்த பேச்சு திறமை, அந்த கத்தி பேசுறதுங்கிறதுல ஒரு என்னமோ நீங்க ஸ்கில்லா சொல்றீங்க. அது எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன் நம்மளும் டீசெண்டா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா பொறுப்புகளும் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு அத பேச்சு திறமைய நல்லாவே கொண்டு வருது. 4 பேருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு கூட நம்மளை கொண்டு போகுது. இப்போ குடும்ப பொறுப்புகள் தடைக்கல் அப்படின்னு சொல்றோம். அது தடைக்கல் சாதாரண கல் இல்ல, அது ஒரு பெரிய பாறை. அதை தூக்கி போட்டுட்டு முன்னேறணும் அப்படின்னு வரலாம் வேணா எங்க இருந்து வர்றது? அது நாங்க பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுக்காக சொல்லல. இது எங்களோட கடமை, எங்களோட பொறுப்பு. பிள்ளைய வளர்க்கறதுங்கிறது எங்களோட பொறுப்புங்கிறத நாங்க முழுசா உணர்ந்திருக்கோம். ஏன்னா செல்வி சொன்னாங்க ஜாலியா விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கலான்ட்டு. அதுக்காக நாங்க கேட்கல. ஜாலியா விட்டத்தை பார்த்துட்டோ இல்லாட்டினா இன்னொன்னு சொன்னாங்க, என்னது, நீங்க ஏன் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாத்த கூடாது, ஏன் ஒரு ஆம்பளைங்க போய் காப்பாத்தணும் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு போக விட்டுருவீங்களான்னு நான் கேக்குறேன். வேலைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிதான் ஆரம்பிச்சது. இப்ப 33% இடஒதுக்கீடு. எதுக்கு அதை கேட்டுட்டு இன்னும் தொங்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இப்ப மிஷல் ஒபாமா சொன்னாங்க, அப்புறம் இந்திரா நூயி, எவ்வளவோ பேரு கொஞ்சம் சதவிகிதத்துல, அது சதவிகிதம் விதத்துல மிக 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 குறைவு சாதிச்ச பெண்கள். நாங்க சராசரி பெண்களோட பிரதிநிதியா நாங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். இப்போ பெண்களோட தலையாய பொறுப்பு ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா? தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது. தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதுங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா? ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல அந்த வேலைக்கோ போற பொண்ணு அந்த பீக் ஹவர்ல பஸ்ல காலையிலயும் சாயங்காலமும் போயிட்டு வரா பாருங்க, அவகிட்ட கேளுங்க. அவ சந்திக்கிற சவாலும் வேதனையும் சகிப்புத்தன்மையும் சொல்லும். ஆனா நீங்க எல்லாம் ஸ்கூட்டிலயோ கார்லயோ போனவங்களுக்கு அதோட வேதனை புரியவே புரியாது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரம், தாயை சுற்றி சுற்றி பகிர்ந்துக்கிறோம். எல்லா வேலையும் நம்ம தான் எடுத்துக்கணும், தலையில நம்மள பெருமையா பேசணும் அப்படின்னாங்க தீபா. வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன்னு. தீபா, நான் வேலைக்கு போய் பிள்ளைங்களை மட்டும் பார்க்கல, நான் கேட்டரிங்கும் பண்ணேன், நான் சர்டிபிகேஷன் கோர்ஸும் பண்ணேன், என்ன மேம்படுத்துறதுக்காக நான் படிப்படியா நிறைய விஷயம் பண்ணேன். அதெல்லாமும் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு பெருமை கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கேனா, என் ஆழ் மனசுல நான் தினைக்கும் படுக்கைக்கு போகும்போது சந்தோஷமா நான் போய் படுக்கிறேனா அப்படின்னு அந்த விரக்தி இல்லாம இருக்கா என்னோட வாழ்க்கை? அங்கீகாரம் கிடைக்குதா? அக்செப்டன்ஸ் இருக்கா? அந்த அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு வார்த்தைக்காக தான் இத்தனை பெண்களும் முன்னேற
முன்னேற துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க, 40 வயசுக்கு மேல என்னோட கெரியர் ஆரம்பிச்சேன். கண் கட்ட பின்னாடி வெள்ளை எழுத்து கண்ணாடி போட்டுட்டு நான் போய் சர்டிபிகேஷன் படிக்கணுமா? ஏன் எனக்கு வந்து இந்த சமுதாயமோ இல்ல என்ன வளர்த்தவங்களோ இல்ல எப்பவுமே பெண்களை உருவாக்கும் போது நீ வந்து இந்த மாதிரி உனக்கு இதுதான் வரைகோல், இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு ஏன் சொல்லி தரல? எல்லாருமே என்ன சொல்லி தந்திருக்காங்க, அனுசரிச்சு போமா, பொறுத்தார் பூமி ஆழ்வார், இப்படிதானே சொல்லி 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 வளர்த்து தானே எங்களை குடும்பத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறீங்க. அப்ப நாங்க எப்படி இருந்து நீங்க சொல்ற மாதிரி என்னமோ நான் வேலைக்கும் போயிட்டு இங்கேயும் வந்து நான் ஐடிலயும் ஜாப் பண்ணேன். நான் ஐடில ஜாப் பண்ணதை நான் பெருமையா நினைக்கல. நான் வந்து சுமதி மேடம் மாதிரி ஒரு வழக்கறிஞர் ஆயிருந்தனோ, ஒரு ஜெயலலிதாவை ஆயிருந்தனோ, இல்ல இன்னைக்கு நான் இந்த கொரோனாக்காக ஒரு மருந்தோ இல்ல இந்த கொரோனாவையே தடுக்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு சாதிச்சிருக்கணும்னு எனக்கு அவ்வளவு திறன்கள் இருக்கு. எங்க போச்சு? யார் அடக்குனா? எங்க இருந்தது? இதுக்கெல்லாம் தான் நான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இவங்க சொன்னாங்க வேலைகளை வந்து பகிர்ந்து அளிக்கணுமா. கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் இப்போ சமீப காலமா வந்து கேரளால எடுத்தாங்க. எங்க எடுத்தாங்க? கேரளால 96.2% கல்வி அறிவு இருக்கிற ஒரு கேரளால வந்து இந்த படத்தை எடுக்கிறாங்க. அதுல ஒரு காட்சி வருது, சொந்தக்காரன் வரான், வந்துட்டு சரி இன்னைக்கு பெண்களுக்கு வந்து நம்ம லீவு கொடுக்குறோம், கிச்சன்ல இருந்து நாங்க தான் சமைக்க போறோம், அதனால வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. அதே அந்த பொண்ணு அந்த கிச்சனை போய் எட்டி பாக்குறான், கலைவரமா இருக்கு, துவம்சம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னைக்கும் கிளீன் பண்றதை விட பல மடங்கு அதுல அவ்வளவு மெஸ், அவ்வளவு கலைவரமா இருக்கு. அவ என்ன பண்றா, குப்பையை கொட்டிட்டு எல்லாத்தையும் கழுவி கவுத்து கிளீன் பண்ணி, ஏன்னா நாளைக்கு காலையில அதே இடத்துல அவ பால் காய்ச்சணும், அதே இடத்துல அவ காஃபி போடணும், அதுக்காக அவ ரெடி பண்ணணும்ல அந்த நைட்டு. இவ்வளவும் பண்ணிட்டு அவ வந்து அந்த கிளீனிங், சில பேர் கேட்கலாம் ஏன் கிளீனிங் ஆள் வச்சு கூடாதா? கிளீனிங் ஆள் வச்சுக்கலாம், ஆனா பினிஷிங் டச்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பொறுப்புள்ள அந்த தாயோ அந்த மனைவியோ அந்த குடும்ப தலைவியால மட்டும் தான் செய்ய முடியும். வீட்டுல 1000 பேர் 1000 மெஸ் பண்ணுவாங்க. அந்த பினிஷிங் டச் கிளீனிங் பண்ணி அந்த பினிஷிங் டச்ங்கிறது நம்மளால மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்படி பினிஷிங் பண்ணி 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 நம்ம பினிஷ் ஆயிடுவோம் கடைசியில. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, நிறைய பெண்கள் கிட்ட வந்து இன்னொரு வாதம் வச்சாங்க, பொறுப்பான பசங்களை வந்து ஜெயமாறன் வளர்த்துட்டாங்க அப்படின்ட்டு. ஏங்க பொறுப்பெல்லாம் ஏங்க பெண்கள் கிட்ட வந்தது அப்படின்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தேன். எப்பவுமே நம்ம பொறுப்பை நம்ம ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் தேடணும்னா உடனே வந்து நம்ம வந்து வாழ்வியல் நெறி நூல் மயிலாப்பூர்ல இருந்து தாத்தா ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு இல்லையா, அதை படிக்கிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே வந்து வசதியான ஒண்ணு. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு, எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறேன். அதுல போட்டிருக்காருங்க, ஈன்ற பொழுதின் பொரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய். அந்த இடத்துல வந்து எல்லா பொறுப்பும் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எப்படி இந்த பொறுப்பெல்லாம் நம்ம கிட்ட வந்தது? சரி, அனாட்டமிக்கலி நமக்கு வந்து குழந்தை பெத்துக்கணும், ஓகே, அது இயற்கை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்தது சரி. ஆனா வளர்த்து கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு ஏங்க நாம இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த பிள்ளை வந்து நல்ல வழியில போனாலும் பெருமை அந்த தாய்க்கு தான். அவனே வந்து கெட்டு போயிட்டாவோல, அந்த பெண்ணே வந்து ஏதோ தடமாறி போயிட்டாலோ நாளைக்கு யாரு தூத்துவா? அந்த பெண் அந்த தாயை தான் தூத்துவாங்க. அந்த குடும்ப பொறுப்பு அந்த தலைவிக்கு தான் நிறைய இருக்கு. அதை நான் இங்க முன்வைக்கிறேன். அப்புறம் வந்து இவங்க நம்ம காயத்ரி ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? குடும்ப ஹெல்ப்புக்கு வந்திருக்கு. இதேதான் நானும் சொல்றேன். குடும்பம் நம்ம கணவர் எல்லாம் வந்து பிக்கப் டிராப் பண்ணுவாங்க. நான் சொல்லுவேன், யூஸ்வலா எல்லா லேடிஸ்க்கும் இப்ப புதுசா வந்து கேட்கறவங்க கிட்ட சொல்லுவேன், கார் டிரைவிங் மட்டும் கத்துக்காதீங்க. கார் டிரைவிங் வந்து உங்களுக்கு இருக்கிற பொறுப்புக்கு மேல தலையில திருப்பி இன்னும் கொஞ்சம் பொறுப்புகளை சுமந்துக்கிற மாதிரி, பிக்கப், டிராப், டான்ஸ் கிளாஸ், பாட்டு கிளாஸ், ஏன்னா வந்து உருவாக்கணுமே, அடுத்த தலைமுறையை நல்லபடியா உருவாக்கணுமே, குட் சிட்டிசனா உருவாக்கணுமே, பல கலைகளை சொல்லிக் கொடுக்கணுமே, நாளைக்கு அவங்க வந்து ஒரு லூசர் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு கவலையில அந்த தாயோட பங்களிப்பு நிறைய இருக்கும். அப்ப கார் டிரைவிங்னு ஒண்ணு கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இண்டிபெண்டா இருக்கலாம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா எல்லா வேலையும் இன்னும் கார்ல டயர் மாத்ததுல இருந்து சர்வீஸ்ல இருந்து எல்லாம் நம்ம தலையில வந்து விழுது இந்த நாட்டுல கட்டாயமா. அப்படி இருக்கும்போது ஹெல்ப்புக்கு ஏதாவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சரி, அவங்க ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க நான் பிக்கப் பண்றேன்னா டிராப் பண்றேன்னா அப்படின்ட்டு. தமிழ் ஸ்கூல்ல எத்தனை ஹஸ்பண்ட் பிக்கப் டிராப்புக்கு வராங்க. ஆனா நான் அவங்களையும் குறை சொல்லலைங்க. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், மென் ஆர் மேட் இன் மார்ஸ்ன்னு நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அதனால நான் அவங்களை என்னைக்குமே குறை சொல்லவே மாட்டேன். ஆனா அவங்க அந்த பிக்கப் டிராப்புக்கு போகும்போது 10 ரிமைண்டர் இங்க இருந்து நம்ம கொடுக்கணும்.
ஏன்னா வந்து அவருக்கு ப்ராஜெக்ட்ல கோ லைவ் போகும், சர்வர் டவுன் ஆயிருக்கும், இல்லைன்னா அங்க இந்தியால இருந்து ஃப்ரெண்டு காசு கேட்பான், அம்மாக்கு ஏதோ உடம்பு முடியாம அவ்வளவு பிரச்சனையை அவங்களும் சமாளிக்கும் போது அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கலாமேங்கிற அந்த பொறுப்பு நம்ம கையில இருக்கும் போது ஒரு 10 ரிமைண்டர் நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் வந்து என் பிள்ளை அங்க தமிழ் ஸ்கூல் முடிஞ்ச உடனே பசியில இருப்பானே வந்து வீட்டுக்கு சாப்பிடணுமேன்றதுக்கு நம்ம படாத பாடுபடுவோம் பாருங்க. அந்த கம்யூனிகேஷன் கொடுத்து 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 அதுலயே நொந்து போயிடுவோம். சரி, நம்ம தான் முன்னேற துடிக்கிற ஒரு பெண்மணியாச்சே, சரி ஒரு சர்டிபிகேஷன் பண்ணலாம், ஏதாவது ஒரு விதத்துல பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்ல இவங்க எல்லாம் சொன்னனால நான் இந்த ஒபாமாவை கூப்பிட்டு வரேன். ஓவர் நைட்ல ஒபாமாவை ஆயிடலாம். நம்ம இவங்க பாட்டு பண்ணாங்க இல்லையா, தடிக்கல்லு படைக்கல்லுன்னு, சரி ஒரே பாட்டுல வந்து பால் விற்கிறேன், பால்கோவா விற்கிறேன், பேப்பர் போடுறேன், கிரானைட் மலையை உடைக்கிறேன், ஓவர் நைட்ல பெரிய ஆள் ஆறேன்ற மாதிரி கனவோட போயிட்டு சர்டிபிகேஷன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றேன். அப்பவே இடுப்பு வலி வந்துடும், தலைவலி வந்துடும். ஆனாலும் வைராக்கியமான பெண்மணி ஆச்சு நானு. சரின்னு சொல்லிட்டு படிக்கலான்ட்டு போயிட்டு ஒரு சாப்டர் படிப்பேங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். சிந்து பைரவில சுலோஷனா பாட்டு கத்துக்க உட்காருவா. பாட்டு கத்துக்க உட்காரும் போது ஐயோ நான் மாடியில துணிக்காய போட்டேனே, மழை வராப்புல இருக்க இப்ப எடுக்கணும். அதே கதை எங்க வீட்லயும் நடக்கும். என்னம்மா அப்படின்னா, ஐயோ நாளைக்கு பிக்னிக் போகணுமே, சாக் லஞ்ச் கட்டணுமே, அதுக்கு நான் இன்னும் ரெடி பண்ணலையே, பையன் நாளைக்கு அவார்ட் செரிமனி போறானே, அந்த டை எடுத்து வைக்கணுமே, அது சரி எந்திரி அவ்வளவுதான், சர்டிபிகேஷன் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்படி நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு எத்தனையோ நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. பெண்கள் பொறுப்பா இருக்கிற பெண்களை நான் சொல்றேன், பொறுப்பு இல்லாத பெண்கள் 1-2 பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி நான் சொல்லல. பொறுப்புள்ள பெண்கள் எப்பவுமே வந்து அந்த தாய் அப்படிங்கிற ஒரு நான் எல்லாமே தாயை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். ஏன்னா வந்து எனக்கு அதுலதான் நிறைய அனுபவம் ஜாஸ்திங்கிறதுனால அதை பேச வந்திருக்கேன். நானு அதான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ கடைசியில என்ன சொல்றாங்க, இன்னும் இப்ப வந்து நான் வந்து ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிட்டேன், எனக்கு பிடிச்சத பண்றேன், அப்புறம் வந்து யூடியூப் பிளாக் கிச்சன் ஷோ இது சேனல் எல்லாம் பண்றாங்க. எல்லாம் எதுக்கு தெரியுமா பண்றாங்க, அந்த விரக்தி, ஐயோ நம்மளோட தன்னம்பிக்கையை விட்டுறக்கூடாதே, நம்ம இங்க டிபெண்டன்ட் வீசால இருக்கிறோமே, நம்மளும் ஏதாவது சாதிக்க முடியும், நம்மளால ஏதோ ஒண்ணு குறை இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி சேனல்ஸ் இதெல்லாம் பண்ணி அவங்களோட தன்னம்பிக்கையை இன்னும் ஊக்கப்படுத்திக்கிட்டு எனக்காச்சும் ஒரு ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா, நம்மளும் முன்னேற மாட்டோமா, அந்த அங்கீகாரமும் அக்செப்டன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிடாதாங்கிறது துடிச்சிட்டு இருக்க பெண்கள். அப்படிதான் நான் அவங்கள எல்லாம் பாக்குறேன். சோ அதனால இன்னொரு ஒரு கதை சொல்றேன் பாருங்க. டைம் இருக்குங்களா? ஓகே. இன்னொன்னு என்னன்னா, ஒரு தாய், நான் எனக்கு இப்ப சமீப காலமா அவங்கள பாக்குறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரி நான் அவங்க வீட்டுக்கு போனேன். பெண்களே ஆசைப்படும் அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு அறிவு, அவ்வளோ ஒரு திறன், அப்பேற்பட்ட ஒரு பெண்மணி. அவங்க கேக்குறாங்க, பத்மா நான் வந்து கேட்டரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு கொஞ்சம் அது யோசிச்சுட்டு இருந்தேன், நானே இது மாதிரி கேட்கறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பத்மா நான் எம்சிஏ பண்ணேன், எல்லாம் பண்ணிட்டு வேலைக்கு போலான்னு நினைக்கும் போது என் குழந்தை பிறந்துட்டான், அதனால வந்து என்னால போக முடியல. குழந்தை எல்லாரும் சொல்ற மாதிரி சாதாரண குழந்தை இல்லைங்க, ஆர்டிஸ்டிக் அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் சைல்டு. அவனுக்கு எப்பவுமே ஒரு கண்காணிப்போ ஒரு பராமரிக்கிறதுக்கோ ஒரு தாயோ ஒரு வேற தாயை தவிர வேற யாரும் அதை உறுத்த பார்க்க முடியாது. அதனால அவங்க வாழ்க்கையாயே அர்ப்பணிச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக வீட்டுல இருக்காங்க. அப்போ கூட அவங்க ஏதாச்சும் நம்மளால பண்ண முடியுமா, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்ல தன்னோட பேஷனை ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு அவங்க வந்து அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்க வாழ்க்கையில அவங்க ஓகே இது தெய்வ குழந்தை, நான் காப்பாத்தணும், இது தாயோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கண்ணுல தெரிஞ்ச அந்த வலி, ரணம், வேதனை புறையோடி கிடந்தது என்னால பார்க்க முடிஞ்சது அவங்களால. இத மாதிரி ஒவ்வொரு பெண்ணோட மனசுலயும் எரிமலை குழம்புகள் போல கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, குடும்ப பொறுப்புகள் எங்களை மாதிரி பெண்களுக்கு தடைக்கல்லேன்னு சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரங்கேற்றிருக்கீங்க. எனக்கு கேள்விகள் எதுவும் இல்லை பத்மா உங்ககிட்ட. ஏன்னா உங்ககிட்ட ஒரு மன குமுறலை என்னால பார்க்க முடிஞ்சது. நான் அந்த குமுறலுக்குள்ள போய் ஒரு கேள்வியை வைக்க விரும்பல. நிகழ்வினுடைய 6 பேச்சாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப பொறுப்புணர்வோடு பேசிய 6 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை யாரும் வெட்டியா வந்து ஏதாவது ஜோக் சொல்ற அப்படின்னு கேவலமா வந்து இன்றைக்கு மேடைகளையும் அரங்கத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது, பொறுப்புணர்ந்து பேசிய உங்கள் 6 பேச்சாளர்களுக்கும் நம்ம எவ்வளவு நல்லா பேசுறோம், எவ்வளவு செந்தமிழ்ல பேசணும்,
எவ்வளவு இலக்கியமாக பேசினோம், இதெல்லாம் ரொம்ப இரண்டாம் பட்சம். பொறுப்புணர்ந்து பேசினோமா அப்படின்றது அடிப்படையான விஷயம். அந்த பொறுப்பை உணர்ந்து ஒரு இடத்துல கூட தலைப்பை விட்டு விலகாமல் பேசிய 6 பேச்சாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நான் முதலில் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. 6 I was there with 6 responsible women for almost 1.5 hours அப்படின்றது 1.5 மணி நேரமாக பொறுப்புணர்ந்த 6 பெண்களோடு ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலிலே, ஒரு ஆரோக்கியமான பட்டிமண்டபத்திலே இருந்தேன் என்பதை நான் மிகப்பெரிய பெருமையாக முதலில் கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்திற்கு நான் என்னுடைய கரம் குவித்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்ப்புக்கு நேரடியா வருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரம் 20 நிமிஷமா பேசிட்டு இருக்கோம் இந்த லைஃப்ல. ஒரு 10 நிமிடத்துக்குள்ள இதை முடிப்பதுதான் நம்ம எல்லோருக்குமே அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்ப தொடங்குறோம் அப்படின்றத விட எப்ப முடிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் குறிப்பெடுத்துக் கொண்டு சில விஷயங்களை இந்த தீர்ப்புரையில் சொல்றேன்னு சொன்னேன். அந்த வரிசையில வர என் வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு இந்த அரங்கத்தை முதல்ல தொடங்குனாங்க தீபா அவர்கள். என் வெற்றிக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, எல்லோரும் காரணம். எங்க மாமியார் காரணம், எங்க மாமனார் காரணம், எங்க மாமியார் வீட்டுல இருந்து அவங்க வீட்டு வேலை செய்யறம்மா காரணம், அதுக்கப்புறம் எங்க நாத்தனார் காரணம், எங்க குழந்தை காரணம், எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்காங்களே அங்கிருந்து அவங்க என்னை பாராட்டினாங்க அது காரணம்னு, இப்படி மாமியார் மாமனார் வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் கணவன் உட்பட கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில நம்மளை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, என்னுடைய வெற்றிக்கு குறைஞ்சபட்சம் என் மனைவி காரணம்னு சொல்லக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படியே என் மனைவி காரணம்னு சொல்லிட்டாலும் அதையும் தாண்டி என் மனைவியோட, என்னுடைய மச்சினன், என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார்னு பேசக்கூடிய எந்த ஆண்களையாவது நாம இந்த சமூகத்தில பாக்குறோமான்றத நம்ம மனசாட்சியோட யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தீர்ப்புரையை நான் தொடங்குகின்ற பொழுது நான் ஏன் இங்கேருந்து இதை ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்க, என்னுடைய வெற்றிக்கு கூட நான் காரணம்னு நான் கொண்டாடக்கூடிய அந்த சுதந்திரம் கூட எனக்கு இல்லாத அளவுக்கு என் கைகளும் கால்களும் சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னா நாம என்ன விதமான ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற கேள்வியை நமக்கு நாமே எழுப்பிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்புறம் ஒரு ஆண் தன் வேலையை அவன் செய்யறான், நம்ம அந்த ஆணை வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம இதுல கணவனை விட்டுடுங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி வச்சாங்க. நம்மளுடைய சகோதரன் வீட்டுல இருக்கும்போது நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் மனைவியோட இரு, நான் இந்த குடும்பத்துல போய் வேலை பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்மள எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கு என்ன ரெலவன்ஸ் இந்த பட்டிமண்டபத்துலன்னு எனக்கு முதல் சுற்றுல அது புரியல. ஒரு விவாதத்துக்காகவே அந்த கேள்வியை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். நம்ம அண்ணன் கிட்ட சொல்றோம், நீ வேலைக்கு போகாதப்பா, நீ உன் கல்யாணம் பண்ணிட்டு உன் மனைவியோட சரியாயிரு, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம அண்ணன் நமக்காக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு வேலைக்கு போய் பொறுப்பெடுத்துக்கிறாருன்னு போது நாம அந்த அண்ணனுக்கு கொடுக்கிற அதே மரியாதையைத்தான் வேலைக்கு போய் ஒரு பெண்ணு நம்ம சகோதரி நமக்காக உழைக்கிறாளே அப்படின்ற அதே மரியாதையை தான் ஒரு ஆண் அந்த சகோதரிக்கு கொடுக்கிறான்னா வாழ்நாள் முழுக்க அப்படின்றத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. 3வது விஷயம் இங்க பேசினாங்க, உறுதுணை தனித்துவத்தை பத்தி நான் பேசினேன். மிஷல் ஒபாமாவை பற்றி நாம நிறைய பேசணும். நான் என்ன சொல்றேன்னாக்க, எப்பவுமே நாம எப்படி நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம்னா நாமளா அடையாளப்படுத்திக் கொள்வதே இல்லை. நீங்க பாருங்க எத்தனை ஆண்கள் அவர்களுக்கு பேருக்கு பின்னால தன்னுடைய மனைவியை ஒரு அடையாளமா வைத்திருக்கிறார்கள்னு. இது சமூகத்திலே பழக்கமே இல்ல. நீங்க உலகத்திலேயே எல்லாத புதுசா எதையாவது பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம மட்டும் ஏங்க அந்த மாதிரி வச்சுக்கணும்? யாரோ ஒருத்தர் பேசும்போது ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டார்கள். அவங்க வந்த போதுதான் குழந்தைகளுக்கு இனிஷியல் வைக்கிற போது அம்மா பேரையும் அப்பா பேரையும் சேர்த்து இனிஷியலா வைக்கலாம், இல்ல அம்மா பேரை கூட இனிஷியலா வைக்கலாம் அப்படின்றத கொண்டு வருவதற்கே எவ்வளவு ஆண்டுகள் பிடித்திருக்கிறது நமக்கு. நம்முடைய குழந்தைங்களோட பேர்ல நம்ம இனிஷியல் இருக்கா, நம்ம பேர் இருக்கா? உங்க குழந்தைகள்ல இந்த 6 பேர் பேசியிருக்கீங்க, நீங்க இப்ப சொல்லுங்க, உங்க குழந்தைகள்ல எத்தனை பேருடைய குழந்தைகளுக்கு உங்க பேருடைய முதல் எழுத்து இனிஷியலா இருக்கு? கணவர் பேரோட சேர்த்து, அவர் பேர் இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்லல, நாங்க அதை ரீப்ளேஸ் பண்ண சொல்லல, அட்லீஸ்ட் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பேர் இருக்கா? இப்ப என் குழந்தைக்கு என் பேர் இனிஷியலா இருக்குங்க.
என் குழந்தைக்கு GS ரெண்டு பேர் பேர், என் கணவர் பேரையும் என் பேரையும் சேர்த்து 2 இனிஷியல்ஸ் வச்சிருக்கோம். நான் ஐ ஹவ் ஃபாட் மை வே த்ரூ. 2 பேர் ஏன் இனிஷியல் வைக்கணும், ஏன் வைக்க கூடாது? இது நாங்க ஒரு 2.5 வருஷம் கிட்ட இதுக்கு சண்டை போட்டிருக்கேன் நானு. ஏன் வைக்கணும்? வேற எதுவும் இல்லை, என்னோட குழந்தை, நான் என் உயிரை பணயம் வைத்து நான் பெற்ற குழந்தைக்கு என் பெயர் ஏன் முதல் எழுத்தாக வரக்கூடாது அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி தானே. இதுக்கெல்லாம் நம்ம போராட வேண்டியிருக்கு. ஆனா பொறுப்புகள்னு வரும் பொழுது நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு சின்ன விஷயத்துல இருந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம போறோம். பொறுப்புகள்னு வரும் பொழுது பாருங்க, இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம பேசணும். ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாங்க, யாருன்னு மறந்துருச்சு எனக்கு. ஒரு பார்ட்டிக்கு போனோம். யார் சொன்னீங்க அத? பார்ட்டிக்கு போனோம். ஒரு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு தான் போவோம். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பார்சல் வாங்கிப்பாங்க. பார்சலை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் அத குழந்தைக்கு கொடுக்கணும். அதுக்குள்ள அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு தூங்கி இருந்தாக்க அந்த குற்ற உணர்ச்சியில, சாரிமா நீ சாப்பிடுற நேரத்துல நான் உன்னால உன் கூட இருக்க முடியல அப்படி இப்படின்னு அவ்வளவு மன்றாடி நம்ம மனசுக்குள்ள நமக்கு நாமே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடிய தருணங்கள் எத்தனையாக இருக்கிறது. இந்த மாதிரி தனக்குத்தானே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளக்கூடிய தருணங்களை எத்தனை ஆண்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கடக்கிறார்கள். இது நாம கேட்கிறோன்றது ஒண்ணு, எதிர்ப்பாளினர் கேட்கிறார்களா அப்படின்றது 2வது. இது ஏன் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னாக்க, எது நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதுனா, மத்த எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெரும்பான்மையான பெண்கள், வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், வேலைக்கு போகாத பெண்கள், முதல்ல இதை 2ஆ பிரிச்சுக்குவோம். வேலைக்கு போகாத பெண்கள் வீட்டுல இருக்கிறதுனால அவர்களை நாம குறைத்து மதிப்பிடவே முடியாது. அவர்கள் வீட்டுக்காக செய்யற உழைப்பு என்பது மிகப்பெரிய உழைப்பு. ஆனா இந்த வேலைக்கு போற பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்லயும் அந்த பொறுப்பை சுமக்கின்ற பொழுது இந்த டபுள் டியூட்டி பண்றாங்கல்ல, அந்த டபுள் டியூட்டியை பண்ணும்போது அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒருவேளை வீட்லயே இருந்து வேலை செய்யற பெண் அளவிற்கு நான் என் குடும்பத்தை பராமரிக்கலையோ அப்படின்ற அந்த கில்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த பெண்ணை கொன்று தின்னக்கூடிய இடம் இருக்க. அது ரொம்ப நீங்க உங்களால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கில்ட், அந்த குற்ற உணர்ச்சியிலே நாம குறுகி போய் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தளவிலே நாம குறுகி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம இந்த பட்டிமண்டபம் தலைப்பு அப்படின்றதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நாம ஒரு மனசாட்சியோட இதை ஆராய்ந்து பார்த்தால், இந்த குற்ற உணர்ச்சி என்பது பெண்களை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். சரி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப இதுவா சொன்னாங்க, கஷ்டமா இருந்தது கேட்கும்போது. ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒண்ணு, ஒரு ஆட்டிஸ்டிக் சைல்டு. அந்த குழந்தை தெய்வம் கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கான எல்லா பொறுப்பையும் MBA படிச்சிருந்தாலும் கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தாய் கேட்டரிங் பண்ணலாமான்னு நினைக்கிறேன், ஏதாவது கொஞ்சம் நானும் உதவலாமே நினைக்கிறேன் அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை சித்தரித்தார்கள். அல்ல அது அவங்களுக்கு அறிமுகமான யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை இங்கே பதிவு செய்தார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, அது ஆர்டிஸ்டிக் சைல்டோ, அது ஸ்பெஷல் சைல்டோ, அது ரெகுலர் சைல்டோ, எதுவா இருந்தாலும் இந்த மொத்த பொறுப்பையும் எதிர்த்து பெண்கள் தங்க தலையில போட்டுக்கிறாங்களே தவிர, அது ஏங்க அந்த ஆர்டிஸ்டிக் சைல்டோட அப்பாவுக்கு நான் வேலைக்கு போலாமா, நான் இந்த குழந்தைய உட்கார்ந்து பாத்துக்கிறேன், நீ போ, நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல போறாங்க? ஒரு தமிழ் வகுப்பிற்கு போயிருக்கக்கூடிய குழந்தைய, அதாவது இவ்வளவு பேசின பத்மா அவர்களுக்குள்ள எவ்வளவு குற்ற உணர்ச்சி இருக்குன்றத நான் பத்மாவுக்கு ஒரு கண்ணாடி போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். பத்மா, நீங்க பேசுகின்ற பொழுது என்ன பேசுனீங்கன்னு திருப்பி நீங்க இதை எப்படி நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்பீங்க, அப்ப கேட்டு பாருங்க உங்க காதுகளால. நீங்க சொல்றீங்க அவருக்கு ஃப்ரெண்டு கடன் கேட்டிருப்பாரு, அவங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அதுவா இருக்கும் இதுவா இருக்கும், அவரு சர்வர் டவுனா இருக்கும், அப்ப நம்ம நினைவூட்டணும். ஏன் நினைவூட்டணும்னு கேக்குற? 1000 வேலைகளுக்கு நடுவில் தன்னுடைய மகன் தமிழ் வகுப்பிற்கு போயிருக்கிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு அவனை உரிய நேரத்தில் போய் அழைத்து அவனுக்கான உணவை கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வும் அந்த ஆணுடையது தானே. அதை நினைவூட்டுறதுக்கு அவருக்கு ஒரு PA ஒய்ஃப். பெண்கள் இங்க மனைவிகள் பல நேரத்துல பாத்தீங்கன்னா PA-வா நடந்துகிட்டு இருக்கிறாங்க ஆண்களுக்கு. ஆனா ஒரு மனைவிக்கும் கணவன் PA-வா நடந்துக்கிறதே கிடையாது. அம்மா, நீ இன்னைக்கு அந்த காய்கறி வாங்க போகணும்னு சொன்னியா, அது ஞாபகம் போட்டுற. எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் சொல்றாங்க? இன்னைக்கு கிராசரிஸ் வாங்கணும்னு சொல்லி இருந்தியே, அது நீ போயிட்டு வந்து எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் நினைவூட்டுறாங்க? இல்ல உங்க அம்மாவுக்கு நீ ஏதோ பணம் அனுப்பணும்னு சொன்னியே, எத்தனை கணவன்கள் ஞாபகம் விட்டுறாங்க? கால்ல ஒரு வலி இருக்கு, எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னியே, எத்தனை கணவன்மார்கள் நினைவூட்டுகிறார்கள்? இது நடக்கிறதே இல்லப்பா. குமுறி கொந்தளித்து பேசக்கூடிய பத்மாவுக்கே அந்த இடத்துல ஒரு கில்ட் அவங்க பேசுறாங்க.
ஐயோ பாவம், அவர் ஃப்ரெண்டு கடன் கேட்கட்டோங்க, நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கடன் கேட்கறது இல்லையா? அவங்க அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம அப்பா அம்மா நமக்கு அம்மா அப்பா இல்லையா? அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போறதே இல்லையா? நம்ம அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும், நமக்கு நண்பர்கள் கடன் கேட்டாலும், நமக்கு சர்வர் டவுனா இருந்தாலும், நாம கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது நம் குழந்தை தமிழ் வகுப்பிற்கு போயிருக்கிறான். அழைத்து வர வேண்டிய கணவனுக்கு நாம் தான் நினைவுறுத்த வேண்டும். ஒரு தடவை இல்ல, பல தடவை. என்ன ஏன் ஏன் அப்ப நாம எங்க இருக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை சுற்றி ஒரு வளையத்தை போடுவதற்கு முன்னால், ஒருவேளை ஒருத்தர் சொன்னாங்க, இந்திரா நூயை கேட்ட போது, ஒருவேளை நான் சரியான நிறைவான தாயாக வாழவில்லையோன்ற ஒரு கில்ட் எனக்கு இருக்குன்னு. கடைசியா அந்த இடத்துல வந்து நின்னு இந்த கில்ட்டுக்குள்ள இருக்கோம் பாத்தீங்களா? இந்த நம்முடைய மன ஓட்டம், நம்முடைய உணர்வுகள் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கு. ஒரு மனிதனால இவ்வளவுதான் வேலை செய்ய முடியும் போது அவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேங்க. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பத்மா சொன்னார்கள், நான் ஒரு வழக்கறிஞராக வந்திருக்க வேண்டும்னு. நான் ஒரு வழக்கறிஞர் இடத்துல இருந்து சொல்றேன் பத்மா. காலையில எழுந்துக்கிறோம். நம்ம காலையில ஒவ்வொரு இரவும், ஒரு பெண்ணுக்குரிய பெரும் பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு ஆணுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு இரவும் படுக்க போற போது, நாளைக்கு காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், நாளைக்கு என்ன லஞ்ச் பண்ணணும், நாளைக்கு என்ன டின்னர், இந்த 3 கேள்விகளையும் மண்டையில ஏத்திக்காம ஒவ்வொரு ஆணும் தூங்கி கொண்டிருக்கிறான். இந்த 3 கேள்விகளையும் மண்டையில் ஏற்றிக்கொள்ளாமல் ஒரு பெண் கூட தூங்குவதில்லை. இது எவ்வளவு பெரிய டெபிலிட்டேட்டிங் மைண்ட் தெரியுங்களா? அது ரொம்ப வலியான விஷயம். சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். அதுல வேற என்னங்க வேணும்னு கேட்டா அவங்க சொல்லிட்டா நமக்கு ரொம்ப சுலபமா போயிடும். எதையோ ஒண்ணு பண்ண, இது என்ன ஒரு பெரிய கேள்வியா கேட்கிறேன்னு அதுக்கு நம்ம கிட்ட சலிச்சுக்கிறாங்க. சரி, அடுத்த நாள் கடத்த நம்ம டிஃபன் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதானா, இப்ப நேத்து இரவு கேட்டல உன்ன நாளைக்கு என்ன வேணும்னு, அப்ப சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல என்ன வேணும்னு. ஆனா அப்ப நீ சொல்லல. ஆனா இன்னைக்கு காலையில நான் உனக்கு ஒரு டிஃபன் தரும்போது இதுதானா அப்படின்னா, நம்ம பண்ற சமையல் ஒன்று என்றால், இவர்கள் உள்ளமறிந்து நாம சமைக்க வேண்டும்னு எதிர்பார்க்கிறாங்க பாத்தீங்களா? அது நம்மள ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயங்க அது. அதெல்லாம் கண்ணு நம்ம கொதிக்கணும். நாம யாருமே கொதிக்கிறது இல்ல. நேத்திக்கு தானே இட்லி பண்ணோம், இன்னைக்கு இட்லி வேண்டாம். ஏன் இன்னைக்கு இட்லி பண்ண சாப்பிட மாட்டியா? நீ ஒரு ஹாஸ்டல் தங்கி இருக்கும் போது மெஸ்ல இதானே பண்ண, டெய்லி சாப்பிட்ட. அப்ப என்ன உனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா ஹோட்டலா நடத்துறோம் நம்ம? அப்ப இந்த திரும்ப திரும்ப நம்ம விஷயம் எங்க போயிடுது தெரியுங்களா? கத்திரிக்காய், முருங்கைக்காய், இட்லி, தோசை, பூரி, வடை, சாம்பார், சட்னி, இதுக்குள்ளேயே நாம சுத்திக்கிட்டு இருக்கிறோமே தவிர, இதை தாண்டி வெளியே போகிறதுக்கே நம்மள பாதி பேரால முடியறது இல்லை. சரி, அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறோங்க. நான் கேட்கிறேன், ஒரு சராசரி வழக்கறிஞர் நானு, என்னை வயது ஒத்திய ஒரு வழக்கறிஞர் வச்சுக்கோங்களேன். காலையில எழுந்த உடனே அவர் என்னங்க பண்ணுவாரு? மேகசின் பாப்பாரு, டெய்லி பாப்பாரு. அதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் நெட்ல ஏதாவது லீகலா வந்திருக்கான்னு பாப்பாரு. அவருக்கான அந்த 1.5 மணி நேரம் ரெடியா இருக்கு. அவர் உட்கார்ந்த இடத்துலயே அவருக்கு காஃபி கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் போய் குளிச்சுட்டு வந்தாருன்னா பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவர் ஆபீஸுக்கு கிளம்புறாருனாக்கா, ஒண்ணு அவர் அர்ஜென்ட்டா கிளம்பி போயிட்டாருனாக்கா லஞ்ச் அவரோட ஆபீஸ்க்கு வந்துரும். இல்ல அவருக்குன்னு ஒரு பிஏ ஆபீஸ்ல இருப்பாரு, அவர் லஞ்ச் வாங்கிட்டு வந்து வைப்பாரு. அதுக்கப்புறம் சாயங்காலம் அவர் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. என்ன நடந்ததுன்னு கேட்க வேண்டிய கட்டாயமே இல்ல. அவர் பாட்டுக்கு ஆபீஸ்ல கண்டினியூ பண்ணுவாரு. சாப்பாடு கொடுத்து அனுப்பின மனைவி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் பேசுறேன்ட்டு வச்சிருவாரு. அதுக்கும் கோவப்படக்கூடாது ஒய்ஃப். சாயங்காலம் வந்த உடனே அவரு நைட்டு வந்தாருனாக்கா ரொம்ப டயர்டா இருப்பாரு. அவருக்கு டின்னர் எடுத்து வைக்கணும். நான் கேட்கிறேன், இதே கோட் வேலையை தானே நாங்களும் பண்றோம். எங்களுக்கு ஏன் யாரும் காஃபி தருவதில்லை? எங்களுக்கு ஏன் டிஃபன் தயாராக இருப்பதில்லை? எங்களுக்கு ஏன் லஞ்ச் பார்சல் வர்றதில்லை? எங்களையே யாரும் கூப்பிட்டு லஞ்ச் சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்ல. நைட்டு வரும்பொழுது நாங்களும் அப்படியே எல்லா புஸ்தகத்தெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தோம்னாக்க குளிச்சுட்டு எங்களுக்கே ஃப்ரெஷ்ஷா டின்னர் கிடைக்கிறது இல்ல. அப்ப என்னுடைய ப்ரிவிலேஜஸும் அவங்களுடைய ப்ரிவிலேஜஸும் ஒன்னா இல்லாத போது என்னோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி ஒன்னா இருக்க முடியும்? இது ஒருபோதும் ஒன்றாக இருக்க போவதில்லை. அப்ப என்னோட நேரத்துல 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூக்கத்துக்கு கழிச்சிருங்க. 16 மணி நேரம் இருக்கு கன்ஸ்ட்ரக்டிவா அப்படின்னா, அந்த 16 மணி நேரத்துல தொழிலுக்கென்று 6 மணி 8 மணி நேரம் வைத்திருக்கிறோம், இல்ல 10 மணி நேரம் வைத்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 10 மணி நேரத்தை முழுக்க அவர் தொழிலுக்கு செலவு செய்வார். ஆனால் அந்த 10 மணி நேரத்துல நான் கிட்டத்தட்ட 6 மணி நேரமோ 5 மணி நேரமோ தான் செலவு செய்ய முடியும். இந்த சமமற்ற 2 பேர் போட்டி போடக்கூடிய இந்த சமூகத்திலே
நான் என்ன விதமாக நான் முன்னேற்றத்தை நான் எதிர்பார்க்க முடியும்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாக்க தொழில முன்னேறது மட்டும் இல்லைங்க, என் சென்ற தலைமுறை பெண்களை விட நான் முன்னேறி விட்டேனான்னு பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்களா? நான் அப்படியெல்லாம் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். ஏன் மகிழ்ச்சி அடையணும் அப்படி? ஏன் சென்ற தலைமுறை பெண்ணை விட நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கேன், அதை விட அடுத்த பெட்டர், இப்படியே நம்ம நமக்குள்ளேயே கம்பேர் பண்ணிட்டு போனோம்னா, என் சென்ற தலைமுறை ஆணை விட நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்ற இடத்திற்கு பெண் நகர்ந்து வரக்கூடிய இடத்துலதான் உண்மையான வெற்றியை அவள் பார்க்க முடியும். அப்ப முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாக்க நான் நல்ல தாயாக இருக்கிறேன், அதுக்கு பேர் முன்னேற்றம் இல்ல. அது எல்லாரும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸா பண்றோம். ஒரு ஆண் தன்னுடைய பங்கை ஒரு கணவனாகவோ ஒரு தந்தையாகவோ ஒரு மகனாகவோ செய்வதை போல ஒரு பெண்ணும் தன்னுடைய பங்கை ஒரு மகளாகவோ ஒரு மனைவியாகவோ ஒரு தாயாகவோ செய்யணும். ஆனா எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க எல்லாரும் கணவனோட இடத்துல இருந்து பேசுனீங்க, மனைவியோட இடத்துல இருந்து பேசுனீங்க, கொஞ்சம் மாமியார் கூட பேசுனீங்க. நான் இன்னும் ஒரு படி மேல போறேன். பிள்ளைகளுடைய மனநிலையை பாருங்க. பிள்ளைகள் அப்பா ஆபீஸ்ல ரொம்ப நேரம் இருந்துட்டு வந்தாருன்னா, அப்பா டயர்டா இருக்காருன்னா வாயை பொத்திட்டு பேசாம இருக்கான். அம்மா ஆபீஸ்ல இருந்து டயர்டா வந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க, அந்த அம்மாவை ஒரு குற்றவாளிய மாதிரி பாக்குறான். ஏன்ட்ட நீ டைமே ஸ்பெண்ட் பண்ணல, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, என் கூட நேரம் செலவு பண்ணல அப்படின்ற கேள்வியை குழந்தைகளால் அம்மாவிடம் மட்டும்தான் கேட்க முடிகிறதே தவிர அப்பாவிடம் கேட்க முடிவதில்லை. இந்த டிசைன் எப்படி வந்தது சமூகத்துல? இந்த டிசைனை யார் ஏற்படுத்தி வைத்தார்கள்? நம்முடைய முன்னேற்றத்திற்கு எது தடையாக இருக்கிறது என்றால், குழந்தைங்க மூலமா ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நீ ஒருவேளை இப்படி நடந்துக்கலாம், உன் குழந்தை உன்னை தள்ளி வைத்திரும், உன்னை டிஸ்டன்ஸ்ல வச்சிரும், உன்னை ஒரு இரஸ்பான்சிபிள் பெர்சனா பார்க்கும், உன்னை ஒரு பாசமற்றவளாக உன்னை அது சித்தரிச்சிரும் அப்படின்ற எண்ணங்களை நம்முடைய மனதுக்குள்ள விதைத்திருக்கிறது இல்லையா அந்த சமூகம். அதை நம்ம மனசுல மட்டும் விதைக்கல, குழந்தைங்க அடுத்த தலைமுறை வரைக்கும் அவங்க என்னங்க, ஒரு ஆண் எப்படி பார்க்கப்படுகிறான் என்றால், அவன் சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்டா இல்லையா, அவன் சக்சஸ்ஃபுல் சைல்டா சன்னா இல்லையா, அவன் ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்டா, ரெஸ்பான்சிபிள் சன்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபாதரான்னு யாரும் பாக்குறது இல்ல. இஃப் ஹீ இஸ் சம்திங் இன் இஸ் ஓன் ஃபீல்ட், அவனுடைய துறையில் அவன் வெற்றி பெற்றவனாக இருந்தால் அவன் எதுவாக இருந்தாலும் அதை தள்ளி தூக்கி போட்டுடுறாங்க. ஆனா ஒரு பெண் எவ்வளவுதான் வெற்றி பெற்றது, அவன் என்ன வெற்றி பெற்று என்னங்க, அவ ஒரு சரியான அம்மாவா இல்லையே, அவ ஒரு சரியான ஒய்ஃபா இல்லையே, அதை கொண்டு அந்த ஒரு நிமிட வெற்றியில கூட சந்தோஷம் அடைய முடியாத அந்த ஒரு சூழலை ஒரு பெண்ணுடைய மனதிலே ஏற்படுத்துகிறார். நான் இவங்க பேசுகின்ற பொழுது, ஜெயமாறன் அவர்கள் பேசுகின்ற பொழுது பெரியார் அவர்களை குறிப்பிட்டார்கள். நான் கர்ப்பப்பையை தூக்கி எறிந்து விட வேண்டும் என்பது அதுக்கு தீர்வா இருக்க முடியாது. ஆனா எது தீர்வா இருக்க முடியும்? அவர் சொன்ன கருத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, உன் குழந்தைய வளர்க்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. நீ குற்ற உணர்ச்சிக்குள்ளெல்லாம் போய் ஐயோ நான் நல்ல அம்மா இல்லையோ, எனக்கு சாகும் போது சர்டிபிகேட் தர மாட்டாங்களோ, என் குழந்தை என்னுடைய கல்லறை மேல ஒரு வாசகம் எழுதாதா, அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமா என்னவோ அதை நம்ம லெஜிட்டிமேட்டா பண்ணிட்டு நம்மளுடைய உணர்வுகளுக்கும் நம்முடைய லட்சியங்களுக்கும் நம்முடைய கனவுகளுக்கும் நம்ம யாரோ ஒருத்தர் இங்க பேசுனீங்க, நான் இப்ப ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிறேன். ஏங்க நாங்க கெரியர் பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க ஹாபிஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கெரியரும் ஹாபியும் வேற, லட்சியங்களும் பொழுதுபோக்கும் வேற. குதிரை ஏற்றம் என்பது பொழுதுபோக்கு, ஸ்கீயிங் என்பது பொழுதுபோக்கு. ஆனா ஒருத்தர் ஒரு வழக்கறிஞர் ஆக வேண்டும், இல்லைன்னா நான் ஒரு வைராலஜிஸ்ட் ஆக வேண்டும், இல்லைன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு லட்சியம், ஒரு கனவு. ரொம்ப அழகா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நோபல் பரிசு வாங்கிய 453 பேர்ல ஏன் 435 பேர்ல ஏன் ஒரு 53 பேர் மட்டும்தான் பெண்கள், மீதி பேர்ல எங்க போனாங்க, அவங்களுக்கு திறமை இல்லையான்னு கேட்டாங்க இல்லையா? அது ரொம்ப ஆதங்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. இப்படி நம்ம இந்த கேள்விகளை விரித்து நம்ம யோசித்துக் கொண்டே போனோம் என்றால் நம்ம மேல என்ன வச்சிருக்காங்க? பணத்தை பற்றி யாரோ பேசினார்கள். நானும் பணத்தை நீங்களே வேலைக்கு போனோன்றீங்க, அப்புறம் நீங்களே பணம் பொறுப்பு ஏன் என் மேல வருது? நான் வேலைக்கு போனோன்றது ஏங்க கணவன் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு, என்னைக்காவது உங்க கணவனோட சேலரி இவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கா? உங்க கணவனோட பாஸ்புக் உங்ககிட்ட இருந்திருக்கா? உங்க கணவனுடைய பாஸ்போர்ட் உங்க கஸ்டடியில இருந்திருக்கா? உங்க கணவனோட பேன் கார்டு உங்க கஸ்டடியில இருந்திருக்கா? உங்க கணவனுடைய ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ஸ் உங்க கஸ்டடியில இருந்திருக்கா? ஆனா அது என்னங்க, கல்யாணம் ஆன உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் கஸ்டடியில கொடுக்குறீங்க, உங்க நகைகள் உட்பட. அப்ப எந்த இடத்துலயுமே எது நமக்கு அடிப்படையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க,
நாம சேர்ந்து வாழ்கிறோம்ன்ற கான்செப்ட்ல இன்னும் கூட இல்லைங்க. நாம சார்ந்து வாழ்கிறோம் என்ற அந்த தளத்திலே தான் நாம் இன்றைக்கும் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த சார்ந்து வாழக்கூடியது இவங்க சொன்னாங்க தீபா, நான் என் குழந்தைங்களுக்கு முதல்ல பாட்டு சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் இப்ப 40 பேருக்கு சொல்லி கொடுக்குறேன், என் குழந்தைங்க கிட்ட இருந்து தானே எனக்கு இந்த தொழிலே எனக்கு தெரிஞ்சதுன்னு. ஏங்க நீங்க நிச்சயமா சொல்லுங்க, உங்க குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காட்டி நீங்க பாட்டு டீச்சராகவே ஆயிருக்க மாட்டீங்களா? இதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிற ஆறுதல்கள். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காட்டி நம்ம பாட்டு டீச்சரா இருந்திருப்போம். எப்போனா அந்த கனவு, நான் பாட்டு டீச்சர் ஆகணும், ஒரு 100 பேருக்கு நான் பாட்டு டீச்சரா நான் சொல்லி கொடுக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டியா இருந்ததுதான் நம்ம செய்வோம். ஆனா அதை செய்யறதுக்கும் நமக்கு என்ன தெரியுங்களா தடையா இருக்கும்? நம்ம பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதா, நம்ம மத்த பசங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதா, என் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது போக மத்தவங்களுக்கு, அப்படித்தான் அது ஆரம்பிக்கும். ஆனா உங்க கணவர் பாட்டு வாத்தியார் ஆகணும்னு நினைச்சிருந்தாருன்னா, பசங்களுக்கு எங்கேயோ பாட்டு சொல்லி கொடுக்க, நான் வெளில சொல்லி கொடுக்குறேன், அப்படிதான் இருக்கும். அப்ப ஆண்களுக்கு இல்லாத அந்த குடும்ப பாரம் என்பது திரும்ப 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 பெண்களின் மேலே சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்றது நிதர்சனம். இந்த நிதர்சனம் மற்றவர்களால் நம் மீது ஒரு குற்ற உணர்ச்சி சுமத்தப்படுகிறது என்பது ஒன்று, நாமே நம் மீது குற்ற உணர்ச்சியை சுமத்திக் கொள்வது என்பது 2, அடுத்த தலைமுறையான நம்முடைய பிள்ளைகள் நம்மை எப்படி பார்ப்பார்களோ என்ற அச்சத்திற்குள் நாம பிறண்டு கொண்டே இருப்பது 3. அப்படியே இதெல்லாம் வென்று நாம வெளியே வந்து நம்ம வெற்றிகரமா ஒரு தொழில்ல இருக்கிறோம் அப்படின்னாக்க, ஒரு ஆண், ஒரு தந்தையார் ஒண்ணு வேணாங்க. நீங்க யாரோ சொன்னீங்க, இங்க நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு இங்க வந்த அப்புறமா தான் நான் இங்க மீதியை படிக்க ஆரம்பிச்சேன், 18 வயசுலயே வந்துட்டேன், தீபா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். அதாவது படிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தாரு, எல்லாமே எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு, எல்லாமே அவர் செஞ்சாரு அப்படின்றத அவர் உங்களுக்கு செய்த உதவியா தானே நீங்க இன்னும் சொல்றீங்க. அது அவர் கடமை இல்லையா? அது ஏன் உதவியா சொல்றீங்க இன்னும்? அப்ப நான் உனக்கு எது செய்தாலும் அது உதவி, நீ எனக்கு எது செய்தாலும் அது உன் கடமை. அப்ப எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அத இந்த டிசைனை பத்தி தான் நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். ஆண்கள் நமக்கு எது செஞ்சிட்டாலும் இட் இஸ் a charity. Whatever we do to men, it is duty. இந்த பாகுபாடை நாம புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்ம முன்னேற்றம் என்பது நமக்கு மிகப்பெரிய, நம்முடைய குடும்ப பொறுப்புகள் என்பது அது அடுத்த தலைமுறைக்கு அதை சுமத்துறது குழந்தைங்க கிட்ட. இப்போ ஒண்ணு வேண்டாங்க, இப்ப இந்தியால 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சு, கணவன் மனைவி 2 பேர். கணவனுக்கு ஒரு டெபுடேஷனுங்க, ஒரு ஐடி கம்பெனில இருக்காரு, டெபுடேஷன், ஒரு 2 years அவர் யூஎஸ்ல ஆன்ஷோர் அசைன்மெண்ட்ல வராருன்னு வச்சுக்கோ. அவரு 2 வருஷம் வந்துட்டு அப்படியே படிச்சுட்டு 3 வருஷம் இருந்துட்டு வராரு. வரும்போது அந்த மனைவி இந்தியாவில இருந்து அந்த குழந்தைய பாத்துக்கிறாரு. கணவன் வரும்போதெல்லாம் அந்த அப்பா, உங்க அப்பா எப்படி தெரியுமாடா, உங்க அப்பா இப்படி, உங்க அப்பா அப்படி, உங்க அப்பா அமெரிக்கால அதுவா இருக்காரு, இதுவா இருக்காரு, எல்லாம் பேசி பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. அப்புறம் நெட்ல குழந்தைய பேச வைக்கிறதுல இருந்து அந்த குழந்தைக்கு அந்த அப்பாவை பத்தி அவ்வளவு அறிமுகங்களை தராங்க. அந்த குழந்தை திருப்பி வருது, அந்த கணவன் திருப்பி வருகிறார். அவருடைய குடும்பத்துல ஒரு சின்ன கீறல் கூட இல்லைங்க. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மனைவி ஒரு 2 வருஷம் ஆன்ஷோர் அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போறான்னு வச்சுக்கோ. திருப்பி வர்ற போது ஒண்ணு அவளுக்கு வந்த குற்ற உணர்வு, 2வது இவ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அப்படிதான் விட்டுட்டு 2 வருஷம் பிள்ளைய கூட பாத்துக்காம எனக்கு என்ன போச்சுன்னு போயிட்டா அப்படின்னு சுற்றி இருக்கவர்கள், குடும்பத்தில இருப்பவர்களும் சமூகத்தில இருப்பவர்களும் பேசக்கூடிய பேச்சு. 3, உங்க அம்மா ஒரு பொறுப்பான விஷயத்துக்காக தான் போயிருக்கா, அவ போனதும் இந்த குடும்பத்திற்காகத்தான், அது உனக்கும் சேர்த்துத்தான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய கணவன்மார்கள் எத்தனை பேரு? நான் இன்னும் சொல்றேங்க, நீதிமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை போய் ஒரு கேஸ், கஸ்டடி கேஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைய விட்டுட்டு வெளிநாட்டுக்கு படிப்பதற்கோ இல்லை தொழிலுக்கோ போகக்கூடிய ஒரு ஆணை பொறுப்பற்ற ஆணாக எந்த நீதிமன்றமும் பார்க்காது. ஆனா இதே காரியத்தை ஒரு பெண் செஞ்சாலும் உன் குழந்தையா கெரியரான்னு பார்க்கும்போது உனக்கு கெரியர் தான் பெருசுன்னு போயிட்ட இல்லமா அப்படின்னு அது ஒரு குற்ற உணர்ச்சியாகத்தான் அந்த பெண்ணை, அந்த குற்ற உணர்வோடு தான் அந்த பெண்ணை அவங்க இப்படிதான் இருக்கு சூழல், எல்லா இடத்துலயுமே இப்படிதான் இருக்கு. எனவே யதார்த்தம்ன்ற ஒண்ணு இருக்கு. நம்ம வாதம் அது இது நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாம் இருக்கட்டுங்க. இது ஒரு சமமற்ற திருமண பந்தம் இன்ஸ்டிடியூஷன்றது ஒரு சமமற்ற வாழ்க்கையைத்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வகுத்திருக்கிறது. எல்லா சௌகரியங்களோட ஆணும், எல்லா சுமைகளோட பெண்ணும்,
அந்த சுமைகளையும் கடந்து அவளால ஏதாவது சாதிக்க முடிஞ்சா அவ தானே, அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, கடைசியில ராத்திரி படுக்க போகும்போது ஏதோ ஒண்ணு திருப்தி பட்டுக்கலாம், இல்ல இதை நாளைக்குன்னு போட்டுடலாம், அந்த டைய வந்து அயன் பண்ணி வைக்கணுமே அப்படின்றதுல இதெல்லாம் நாளைக்கு பண்ணலான்றதோட ஓடி போறோம் இல்லையா, அந்த ஒரு மனநிலையிலே தான் நம்மை விட்டு இருக்கிறது என்பதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிராக்டிக்கலா நான் 31 ஆண்டுகளாக வழக்கறிஞராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்ப நல வழக்குகளை மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் நான் பார்த்திருக்கேன் இந்த 30 வருஷம். என்னுடைய அனுபவத்திலே நான் அறிந்து கொண்டது அல்லது என்னுடைய சிற்றறிவுக்கு நான் புரிந்து கொண்டது, குடும்ப பொறுப்புகள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாகத்தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இதை படிக்கற்களாக மாற்றும் இடத்திற்கு நாம் இதை எடுத்து செல்ல வேண்டும். அந்த பொய்யான ஒரு கற்பனையிலேயோ ஒரு லாகிரிலேயோ நம்ம இருந்துடக்கூடாது. அதை நாம சரியான முறையில உணர்ந்து இதுக்காக தெருச்சண்டை போட வேண்டியது இல்லை. ஒரு நல்ல புரிதலை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதற்குரிய அந்த ஆரோக்கியமான விவாதங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டு இதை நாம் அடுத்த தளத்திற்கு நம்முடைய விடுதலை உணர்வை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை உங்கள் முன் என்னுடைய தீர்ப்பாக சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும், அருமையாக பேசிய 6 சகோதரிகளுக்கு என்னுடைய பாராட்டையும், இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்த அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுதல்களையும், ஒரு அற்புதமான முன்னுரையை தந்த சகோதரி புனிதா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் மஹி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சகோதரி மாதவி அவர்களுக்கும், கிருத்திகா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி முடிக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். மிக அழகானதொரு நிகழ்வு. வெடித்து சிதறிய வார்த்தைகளை அள்ளி எடுத்து நிதர்சனத்தை தெளிவுபடுத்தி அழகாய் கையாண்டு ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு. வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். பயில வந்த இடத்திலே படிப்பினை நிறைய எடுத்து செல்கிறோம். அருமையானதொரு நிகழ்விற்கு வாழ்த்து சொல்ல, நன்றியுரை வழங்க பூங்குடி விஜயகுமார் அவர்களை அழைக்கிறேன். இவர் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். இன்று நமது நடுவர் வழக்கறிஞராக இருக்கிறார். அதே போல் இவரும் ஒரு டாக்டர் அம்பேத்கர் காலேஜில் படிப்பு முடித்தவர். அவர் இங்கு ஒரு வழக்கறிஞராக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். வாங்க பூங்குடி விஜயகுமார் அவர்களை நன்றியுரை வழங்குவதற்கு. மிக்க நன்றி புனிதா அவர்களே. முதலில் என்னுடைய வணக்கத்தை நடுவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டாசு மாதிரி உங்களுடைய வாதம் வெடித்து சிதறியது. மிக சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை திறம்பட தெளிவுற வழிநடத்தி நல்லதொரு தீர்ப்பை வழங்கியமைக்கு நன்றி நடுவர் அவர்களே. பெண்களுக்கு உறுதுணையாக நிற்கும் உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களின் நேரத்தை எங்களுடன் செலவிட்டமைக்கு நன்றி நடுவர் அவர்களே. கேள்விகளின் வழியாக பேச்சாளர்களின் புரிதலையும் கருத்தின் நிதர்சனத்தையும் தெளிய வைத்த விதம் மிகவும் அருமை நடுவர் அவர்களே. பட்டிமன்றம் வழியாக பாடங்களை எடுத்து செல்கிறோம். இதற்காக நம்ம அனைத்து தோழிகளும் மிகவும் உழைத்திருக்கிறார்கள். நம்ம அட்லாண்டா பேச்சாளர்களின் பேச்சு மிகவும் அருமை. தான் கடந்து வந்த பாதைகளின் பயணத்தின் வழியாகவும் பார்த்த நிகழ்வுகளை கோர்வையாக எடுத்து வந்து பல பெண்களின் குரலாக இங்கு வந்து பேசிய எங்கள் அனைத்து தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். எங்கள் தோழிகள் அனைவரும், பட்டிமன்றத்தில் பேசிய தோழிகள் அனைவரும், தீபா ஸ்ரீராம் அவர்கள், கிரேஸ் பிரதிபா அவர்கள், காயத்ரி அவர்கள், ஜெயாமாறன் அவர்கள், செல்வி அவர்கள் மற்றும் பத்மா அவர்கள் அனைவருக்கும் எங்கள் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த வாய்ப்பை அளித்த எங்களது அட்லாண்டா தமிழ் சங்கத்துக்கும் எங்களது பிரசிடென்ட் மிஸ்டர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் கிருத்திகா அவர்களுக்கும் மிக்க நன்றி.